சோபீம் எனப்பட்ட ராமதாயி மூரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோஹாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். சரி, இந்த மாலை வேளையில் எல்கானாவை குறித்தும் பிறகு அன்னாளை குறித்தும் பிறகு சாமுவேலை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். சரி, கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக போகலாம். இந்த எல்கானா, முதல்ல எல்கானாலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த எல்கானா இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களில் இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். சொல்லுங்க, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இல்லையே பிரதர், அங்க எப்பிராயிமியன் என்று போட்டிருக்கே. எப்பிராயிமியன் ஆகிய சூப் அப்படித்தானே வருது இல்லையா? ஆக்சுவலா என்னன்னா, இஸ்ரவேல்ல எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களையும் எப்பிராயிமியர்கள் என்றுதான் சொல்லுவார்கள். எப்பிராயிம் மலை தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் எப்பிராயிமியர்கள் என்றுதான் சொல்லுவார்கள். சோ இந்த எல்கானாவும் அவருடைய குடும்பமும் எப்பிராயிம் மலை தேசத்தில் குடியிருந்தவர்களானபடியினால தான் அவர்கள் எப்பிராயிமியர்கள் என்று அழைக்கப்பட்டார்களே ஒழிய இவர்கள் எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். யாருடைய கோத்திரத்தை சேர்ந்தவங்க? இதை நீங்க எங்க கண்டுபிடிக்கலாம்னா, 2 நாளாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 31 இருந்து 38 வரைக்கும் வாசிக்கணும். 2 Chronicles chapter 6 from the verse 1 நாளாகமம் 1 Chronicles chapter 6 from the verse 31 to 38. அவ்வளவு வாசிக்க நமக்கு நேரம் கிடையாது. 33 இல்லையா? 33 இருந்து 38 இல்லையா? அவ்வளவு வாசிக்க வேண்டாம். 33 வாசிச்சுட்டு 37க்கு போயிடலாம். 33 வாசிங்க, 33 வாசிங்க. 1 நாளாக 6:33. கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், அதாவது சாமுவேலுடைய கிராண்ட்சன், சாமுவேலுடைய பேரன். சரியா? இங்க வம்ச வரலாறு மேல இருந்து கீழே இறங்கல, கீழே இருந்து மேல் நோக்கி போகிறது. அசெண்டிங்ல இல்ல, இது டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. கீழே இருந்து மேல் நோக்கி போகிறது இல்லையா? ஏமான் என்னும் பாடகன், இவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய பேரன். இவன் யோவேலின் குமாரன். ஏமானுடைய அப்பா யோவேல், அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பையன் தான் இந்த யோவேல். இவன் சாமுவேலின் குமாரன். யோவேலுடைய தகப்பன் தான் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல். இவன் எல்கானாவின் குமாரன். சாமுவேலுடைய அப்பா தான் எல்கானா. இவன் எரோஹாமின் குமாரன். அவருடைய அப்பா எரோஹாம். இப்படியே வம்ச வரலாறு மேலே ஏறிட்டே போகும். அடுத்து 37க்கு வந்துருங்க, ஜம்ப் பண்ணிருங்க. 37 வாசிங்க, 37. இவன் தாகாத்தின் குமாரன். இவன் ஆசீரின் குமாரன். இவன் எப்பியாசாப்பின் குமாரன். இவன் கோராகின் குமாரன். இந்த கோராகு அந்த பேரை மட்டும் குறிச்சுக்கிறீங்க, நான் பிறகு விளக்க சொல்றேன். கோராகின் குமாரன். இவன் இத்சாரின் குமாரன். கோராகுடைய அப்பா இத்சார். இவன் கோகாத்தின் குமாரன். இத்சாருடைய அப்பா கோகாத். இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். அப்ப இந்த வம்ச வரலாறு இருக்கு இல்லையா, அந்த சாமுவேல் எல்கானாவுடைய இந்த வம்ச வரலாறு இருக்கு இல்லையா, அது யாரிடத்துல போய் யாரிடத்துல துவங்குதுன்னா லேவியின் இடத்திலிருந்து துவங்குகிறது. சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து துவங்குது? லேவியின் இடத்துல. அப்ப இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். சொல்லுங்க, எல்கானா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி கோத்திரம்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல்ல மிக பிரபல்யமான கோத்திரத்துல ஒன்று, பிரசியஸான கோத்திரம் முதலாவது இந்த லேவி கோத்திரம் தான். லேவி கோத்திரத்தில் பிறப்பதே பொறுமையாய் கருதப்பட்டது இல்லையா?
முதல் நாள் நம்ம தியானிச்சோம். சரி, இப்ப இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவி என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் டேபர்நாக்கில்ல ஊழியம் செய்கிறவர். ஆசாரியர்களுக்கு உதவி ஊழியம் செஞ்சு பலிகளை எல்லாம் செலுத்துறதுக்கு உதவி செய்வாங்க, பலிபீடத்தை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை டேபர்நாக்கில் பாதுகாக்கிற ஊழியம் செய்வாங்க, அதை அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த லேவி ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் லேவியர்கள். ஆனா இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லையா? இவரை குறித்து வேதம் அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் எழுதுறப்ப பொதுவா ஒருத்தருக்கு 1-2 தலைமுறை சொல்லும். அதாவது ஒருத்தருடைய அப்பா பேர் சொல்லும் அல்லது தாத்தா பேர் சொல்லலாம் இல்லையா? ஒரு சிலருக்கு ரொம்ப ரேரா கூட ஒரு தலைமுறை வேணா சொல்லலாம். ஆனா இந்த எல்கானாவுக்கு மட்டும் எதற்காக இத்தனை வம்ச வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது? கிட்டத்தட்ட 5-6 வம்ச வரலாறுகளுக்கு மேல எழுதப்பட காரணம் என்ன? சரி, இப்ப கவனி. இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆனால் லேவியனுடைய ஊழியத்தை அவர் செய்யல. லேவியனுடைய ஊழியத்தை செய்யலைன்னு சொல்றதை விட செய்வதற்கு அவர் அனுமதிக்கப்படல. இப்ப அடுத்த கேள்வி, பிரதர் லேவி கோத்திரம் தானே? ஆமா. அப்படி இருக்கிற போது ஏன் இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை செய்வதை, லேவி ஊழியத்தை செய்யறதுக்கு ஏன் அனுமதிக்கப்படல? ஏன் அனுமதிக்கப்படலைன்னா, இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், ஆனா கோராகு என்பவருடைய வம்சத்துல வந்தவர். லேவி கோத்திரத்தான், ஆனால் கோராகின் குடும்பத்தான். கோராகினுடைய குடும்பத்துல வந்ததுனால இந்த எல்கானாவை என்ன ஊழியம் செய்ய அவங்க அனுமதிக்கல? லேவி ஊழியம் செய்ய அனுமதிக்கல. சொல்லுங்க, லேவி கோத்திரத்தான், ஆனா யாருடைய குடும்பத்தானா இருந்தார் அவரு? கோராகு. சத்தமா சொல்லுங்க, யாருடைய குடும்பத்தான்? இப்ப அடுத்த கேள்வி, ஏன் பிரதர் கோராகினுடைய குடும்பமா இருந்தா என்ன பிரச்சனை இல்ல? சரி, அதை நம்ம தியானிச்சுட்டு இந்த பகுதிக்கு வரலாம். அப்பதான் உங்களுக்கு என்ன விஷயம்னு விளங்கும். சரி, கோராகுன்னா யாரு? வாசிங்க, என்னாகும புஸ்தகம் 16வது அதிகாரம் 1-4 வரைக்கும். நம்பர் சாப்டர் 16 from the verse 1 to 4. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். இஸ்ரவேல்ல கோராகு என்பவன் ஒருவன் இருந்தான். இவன் யாருன்னா வேற யாரும் கிடையாது, மோசேயுடைய சொந்த சித்தப்பா பையன், மோசேயுடைய கசின் பிரதர். மோசேயினுடைய அப்பா அம்ராம், அந்த அம்ராமுடைய தம்பி பையன் தான், இந்த தம்பியுடைய மகன் தான் இந்த கோராகு, மோசேக்கு சித்தப்பா பையன். இந்த கோராகு என்ன செய்யறான்னா, இஸ்ரவேல்ல ஒரு மிகப்பெரிய கலகத்தை கட்டமைக்கிறான். எத்தனையோ பேர் மோசேக்கு விரோதமா கலகம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவன் திட்டமிடப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரபிளை கிரியேட் பண்றான். இல்ல, கோராகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, as like snow, பனிக்கட்டியை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். as like snow, ஐஸ் கட்டிய கையில வச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் போய் ஐஸ் கியூப் எடுத்து கையில் வச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி கையில் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? கையிலேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கிறோங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? கை விரைச்சிரும். அப்புறமா கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? வலிக்கிற மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், கடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த உணர்வை சுடுற மாதிரி கூட தெரியும். அந்த உணர்வை உங்களால் என்னவே செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது, அதை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. பார்த்துருக்கீங்களா?
இந்த கோராகு எப்படி ஆள்னா, இவன் நல்லவனா கெட்டவனானே கண்டுபிடிக்க முடியாது. மோசேட்ட வந்து பேசினான்னு வச்சுக்கிறோங்க, மோசே அண்ணா நேற்று பண்ணீங்க பாருங்க ஒரு பிரசங்கம், என்ன மாதிரி நேற்று பயங்கரமாக நியாயப்பிரமாணத்தை பேசிட்டீங்க, செம்ம போங்க அப்படிமா. ஆனால் வெளியில் போய் வேற விதமாக பேசுவான் இல்லை. மோசே காதுக்கு செய்தி வரும், உங்கள் தம்பி இப்படிலாம் உங்களை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஒரு பேச்சு பேசுகிறான், அங்கிட்டு போய் ஒரு பேச்சு பேசுகிறான், இவன் நல்லவனா கெட்டவனானே என்ன செய்ய முடியல. சில பேர் பார்த்துருக்கீங்களா, பேசும்போது அப்படியே தேன் ஒழுகும் பாருங்க. தேன் என்ன செய்யும்? தேன் ஒழுகும், நெய் வடியும், பால் வடியும். ஆனால் வெளியே போய் பேசினான்னு வச்சுக்கிறோங்க, அப்படி எகைன்ஸ்டாக பேசுவான் பாருங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, இவன் நல்லவனா கெட்டவனானே என்ன செய்ய முடியாது. சில நேரம் நன்மை செய்கிற மாதிரி இருக்கும், பல நேரம் பார்த்தா என்னவும் செய்வான், தீமை செய்வான். நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இல்லை. இவன் கூட எப்படி ஆள்லாம் சேர்றாங்க பாருங்க. ஒருத்தன் பேரு தாத்தான், ஒருத்தன் பேரு தாத்தான். தாத்தான்னா எபிரேய பாஷையில் பிலாங்கிங் டு எ ஃபவுண்டைன், நீரூற்றுகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி பிரதர்? எல்லாரும் வனாந்தரத்தில் தானே போனாங்க. ஆமாம், இவனுக்கு மட்டும் எப்படி நீரூற்று கிடச்சிச்சு தனியா? இவன் எப்படி ஆள் தெரியுமா, நேராக போவான் மோசேட்ட. ஒவ்வொரு பாளையத்துலையும், மோசே எனக்குன்னு ஒரு தனியாக நீரூற்று கொடுங்க. எப்பா தாத்தான், எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க பாறை இருக்குது, கண்மலை இருக்குது, ஒன்று அங்கே போய் தண்ணி எடுத்துக்க. சரி, தூரமாக கொஞ்சம் போக முடியாதுங்கிறவங்க வயசானவங்களுக்காக 1-2 ஊற்றுகள் இருக்குது, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்ன உனக்குன்னு மட்டும் தனியாக ஊற்று எப்படி கொடுக்குறது? அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்குன்னு தனியாக, எனக்கு என் இனத்தாருக்கு என் ஜனத்தாருக்கு தனியாக நீரூற்று வேணும், கொடுங்க. அப்போ ஊழியத்தில் சபையில் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், என் குடும்பம் என் இனத்தார் என்னுடைய ஜனத்தாருக்கு ஊழியம் கர்த்தருடையதுங்கிற எண்ணம் இல்லாம எனக்குன்னு என்ன ஆதாயம் கிடைக்கும்? தாத்தான் இல்ல. இன்னொருத்தர் இருந்தான் பாருங்க, அவன் பேரு அபிராம், ஆவ்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீப்ருல. ஆவ்ராம், ஆவ்ராம்னா 2 அர்த்தம் இருக்கு. உயர்ந்த ஸ்தலத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஹெய்ட்ஸ். அடுத்து ஃபாதர் ஆஃப் டெசிட், வஞ்சகத்தின் தகப்பன். இவன் எப்படி ஆளுனா, உயர்ந்த ஸ்தலத்தின் தகப்பன்னா எப்படி ஆளுனா, இவன் வனாந்தரத்தில் ஜனங்கள் போவாங்க இல்லையா, இந்த மேடான இடங்களில் குடியிருக்கிறது கொஞ்சம் சுலபம். நீங்கள் இந்த டெசர்ட்லாம் போய் பார்த்துருப்பீங்க இல்லை, ஆஸ்திரேலியாவில். அது மேடான இடங்கள் இருக்கும், அதில் குடியிருக்கிறது கொஞ்சம் சுலபம். பள்ளமான இடங்கள் இருக்கும் பாருங்க, கொஞ்சம் டீப்பான பிளேஸு, அதில் குடியிருக்கிறது கஷ்டம். இவன் எப்படி ஆள் தெரியுமா, எங்கே போனாலும் உயரமான இடத்துல போய் உட்காந்துக்குருவான். எப்பா அபிராம், போன தடவை தானே உயர்வான இடத்துல இருந்தேன். ஆமாம், இந்த இடத்துல இந்த இடம் வேற யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலாம்ல. அதெல்லாம் முடியாது, நான் தான் உயர்வான இடத்துல இருப்பேன். உயர்வான ஸ்தானங்களையும் ஸ்தலங்களையும் பதவிகளையும் பட்டங்களையும் விரும்புகிறவன் இல்லை. இன்னொருத்தர் இருக்கான் கடைசியாக ஒரு ஆள், அவன் பேர் ஓன். ஓன்னா சூரியன் அல்லது வெளிச்சம், லைட் அப்படின்னு அர்த்தம். ஓன் அப்படின்னா எபிரேய பாஷையில சூரியன் அல்லது வெளிச்சம்னு அர்த்தம். இவன் எப்படி ஆள் தெரியுமா, இந்த லைட் வெளிச்சத்திலேயே நிற்க விரும்புகிறாள். பாஸ்டர் என்னை பற்றி தான் பேசணும், நான் தான் எல்லாம் செஞ்சேன் பிரதர், எல்லாமே என்னால் தான் பிரதர் நடந்துச்சு பிரதர். என்ன மோசே நேற்று நீங்கள் என் பேரை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, என் பேரை எனக்கு கிரெடிட் கொடுக்கல, எல்லாம் நான் தான் பண்ணேன், நான் தான். புகழ்ச்சி பிரியனாகவே புகழ்ச்சியிலேயே ஓட நினைக்கிறது. எப்படி எல்லாம் ஒன்றா சேர்றாங்க பாருங்க. நல்லவனா கெட்டவனான்னு கண்டே பிடிக்க முடியாத கோராகு ஒருத்தன், எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன ஆதாயம்னு கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு தாத்தான் இல்ல. உயர்வான ஸ்தானங்களையும் ஸ்தலங்களையும் பட்டங்களையும் பதவிகளையும் விரும்புகிற அபிராம், புகழ்ச்சி பிரியனாயிருக்கிற ஒரு ஓன் இல்ல. இதுல என்ன பியூட்டி தெரியுமா, மோசேட்ட போய் பேசும்போது தான் இவங்க இந்த பர்சனல் அஜெண்டாவெல்லாம் பேசுவாங்க. ஆனா வெளியே வந்து பேசினா சபை முக்கியம் இல்ல, சபை கர்த்தருடையது, சபை தானே முக்கியம், சபைக்காகத்தானே எல்லாம். வெளியே போய் பேசினா வேற விதமா பேசுவான் இல்லையா. ரூம்ல வந்து மோசேட்ட பேசும்போது எப்படி பேசுவான், பர்சனல் அஜெண்டா வச்சு பேசுவான். வெளியே போய் பேசினா ஏதோ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற மாதிரி பேசுவான். மோசேக்கு செய்தி வரும், அவர் பார்த்தார் பாவம் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியல. அவர் நேராக பார்த்தார், ஆண்டவரே இவங்களெல்லாம் வச்சு என்னால் என்ன செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அவர் பேசவே இல்லை பாவம் மனுஷன், நேராக போய் சமூகத்தில் பொத்துன்னு விழுந்துட்டார் இல்லையா. இவங்கெல்லாம் வச்சு என்னால் என்ன செய்யவே முடியல, சமாளிக்கவே முடியல ஆண்டவரேன்னு பொத்துன்னு விழுந்துட்டார்.
என்ன நடந்துச்சு வாசிங்க. என்னாகும் 16:31 வாசிங்க. 31 33. நம்பர் சாப்டர் 16 verse 31 33. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். இப்ப கவனி, இந்த கோராகும் அவனுடைய கூட்டமோ அவங்க மேல கர்த்தர் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பூமியே பிளந்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? உயிரோடே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அதுவரைக்கும் சிருஷ்டிப்பின் நாள் துவக்கி அந்த நாள் மட்டும் அப்படி ஒரு மரணம் சம்பவித்ததில்லை. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மரணம் சம்பவிக்கிறது. பூமியே பிளந்து அவங்க உயிரோடே பாதாளத்தில் இறங்குறாங்க. இப்ப கோராகும் அவனுடைய கூட்டமும் மரித்து விட்டார்கள். சொல்லுங்க, கோராகும் அவனுடைய கூட்டம் என்ன செஞ்சிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. ஆனா கோராகின் பிள்ளைகள் சாகல. கோராக அவன் கூட்டமும் மரிச்சிட்டாங்க. ஆனா கோராகினுடைய பிள்ளைகள் சாகல. என்னாகும் 26:11 வாசிங்க. நம்பர் சாப்டர் 26 verse 11. என்னாகும் 26:11 வாசிங்க. கோராகின் குமாரரோ சாகவில்லை. கோராகின் குமாரரோ என்ன செய்யலையா? சாகல. இப்ப கோராகும் அவனுடைய கூட்டமும் மரிச்சிட்டாங்க. கோராகின் பிள்ளைகள் சாகல. இப்ப நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் அந்த ஃபீட்பேக் வந்துட்டே இருக்குன்னு சாங் கொஞ்சம் எக்கோ வருது, அதை குறைச்சிடலாம். எனக்கு எஃபெக்ட்ஸ் தேவையில்லை. இப்ப கோராகும் அவனுடைய கூட்டமும் என்ன செஞ்சிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. அந்த பிள்ளைகள் சாகல. இப்ப இஸ்ரவேல்லையா, தேங்க்யூ, இஸ்ரவேல்ல ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஜனங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு பண்ணப்பட்டது. என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கோராகும் இவனுடைய கூட்டமும் உயிரோட பாதாளத்தில் இறங்கி விட்டார்கள் இல்லையா? கோராகினுடைய பிள்ளைகள் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த கோராகின் சந்ததியாருக்கு இஸ்ரவேல்ல எந்த சுதந்திரமும் கிடையாது, உரிமைகள் கிடையாது, பங்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது. இவர்கள் இஸ்ரவேலில் பரதேசிகளாய் விடப்பட வேண்டும். அல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எகிப்து தேசத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வனாந்தரத்துல தான் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. சரி, கானான் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எகிப்துல இருந்து வந்து வனாந்தரத்துல டிராவல் ஆகுறாங்க. கானான் தேசத்தை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? போயிட்டு இருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பூமியே பிளந்து கோராகும் அவன் கூட்டமும் உள்ள போயிட்டாங்க. அவர்களுக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில எப்படி சுதந்திரம் கொடுக்கிறது? பிராமிஸ்டு லேண்ட்ல எப்படி சுதந்திரம் கொடுக்கிறது? சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? இன்ஹெரிட்டன்ஸ்னா தெரியும்ல. மோசே என்ன செஞ்சாரு? கோத்திரம் கோத்திரமா மோசேயும் யோசுவா என்ன செஞ்சாங்க? கோத்திரம் கோத்திரமா கூப்பிட்டாங்க. யூதா கோத்திரங்க வாங்கப்பா, எத்தனை குடும்பம் இருக்கீங்க? ஐயா நாங்கள் ஒரு 4000 குடும்பம் இருக்கோங்கய்யா. அப்படியா? சரிங்க வாங்க, இந்த மலையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த மலைகளில் இருக்கிற பட்டணங்கள் உங்களுக்கு சொந்தம், வீடுகள் உங்களுக்கு சொந்தம். இந்த நீரூற்றெல்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள். இந்த வயல்வெளி நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தாரா? அடுத்து இந்த கோத்திரம் வாங்கப்பா, உங்களில் எத்தனை குடும்பம்? ஐயா ஒரு 2500 குடும்பம் இருக்கும். அப்படியா? சரி நீங்கள் இங்கே போங்க, இந்த பகுதிகளுக்கு நீங்கள் போங்க. அந்த பட்டணம் உங்களுக்கு, அந்த வயல் நிலங்கள் உங்களுக்கு, அங்கே இருக்கிற ஊற்றுகளை நீங்கள் இன்னார் இதை எடுத்துக்கோங்க. பங்கு வச்சு கொடுத்தாரா? சுதந்திரம் கொடுத்தாரா? வீடு நிலங்கள் ஊற்றுகள் திராட்சை தோட்டங்கள் எல்லாம் பங்கு வச்சு கொடுத்தாரா? அதான் சுதந்திரம். இப்ப என்ன முடிவெடுக்கிறாங்க? கானானை நோக்கி போறோம், வாக்குத்தத்தம் பிராமிஸ்டு லேண்டை நோக்கி போறோம். ஆனா இந்த 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 கோராகும் அவன் கூட்டமும் பூமியை பிளந்து உள்ள போயிட்டான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அவன் உயிரோட இருக்கிறது பூமிக்கு என்ன செய்யல, பொறுக்கல, தாங்கல. பூமியை பிளந்து உள்ள போயிட்டான். அவனுக்கு அப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில சுதந்திரம் கொடுக்கிறது. சோ இந்த கோராகின் கூட்டத்தை சேர்ந்த அந்த சந்ததியாருக்கு, கோராகினுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலில் எந்த சுதந்திரமும் கிடையாது, உரிமைகள் கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது, பங்கு கிடையாது. அவர்கள் இஸ்ரவேலில் லேவி ஊழியத்தையும் செய்ய முடியாது. இஸ்ரவேலில் அவர்கள் பரதேசிகளாய் விடப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்.
இப்போ இந்த எல்கானா இருப்பார். அதாவது நீங்க என்னாகும் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1-3 தானே, நம்பர் சாப்டர் 1-4 வாசிங்க. நம்பர் சாப்டர் 27 1-4, 27 1-4 வரைக்கும். ஒரு 4 சகோதரிகள் வந்து கேட்குறாங்க பாருங்களேன், மோசேட்ட சுதந்திரம் கேட்க வர்றாங்க பாருங்களேன். எப்படி கேட்குறாங்க பாருங்க, வாசிங்க. 5 சகோதரிகள் வந்து கேட்குறாங்க பாருங்க, வாசிங்க. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாஹீரின் மகனான கீலேயாத்துக்கு பிறந்த ஏப்பேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகளாகிய மக்லால், நோவால், ஒல்க்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். தம்முடைய பாவம்னா அவருடைய சொந்த பாவம். அவர் ஓய்வு நாளை மீறி இருக்கலாம், கர்த்தருடைய நாமத்தை தூஷிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு சொந்த பாவத்தினால தான் மரிச்சாரு. அவருக்கு குமாரர் இல்லை, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஒரு 5 சகோதரிகள் வந்து மோசேட்ட சுதந்திரம் கேட்குறாங்க, எங்களுக்கு காணியாட்சி கொடுங்க, எங்க அப்பா பேர்ல எங்களுக்கு சொத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. சொத்து கொடுங்கன்னா சொத்து வேணும்னு மட்டும் கேட்க வேண்டியதானே. அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, என்ன ஒரு செல்ஃப் டிஸ்க்ளைமர் பண்ணுறாங்க பாருங்க, நாங்கள் கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. அந்த காலத்தில் சுதந்திரம் கேட்க வரும்போதே எப்படி தான் கேட்பாங்களாம், ஒரு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு அரசாங்க வேலைக்கு எதுக்காவது அப்ளை பண்ணோன்னா கடைசி என்ன செய்வான், என் மேலே எந்த வழக்குகளும் இல்லை, இதெல்லாம் இல்லை, நான் சரியான ஆள் அப்படின்னு எழுதி கையெழுத்து போடுவோம் பாருங்க, ஒரு செல்ஃப் டிஸ்க்ளைமர் கொடுப்போம் இல்லையா. அதை போல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. ஏன்? கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு இஸ்ரவேலில் என்ன கிடையாது, எந்த சுதந்திரமும் கிடையாது. இப்போ இந்த எல்கானா இஸ்ரவேலில் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், ஆனா யாருடைய வம்சத்துல வந்தவர்னா கோராகினுடைய வம்சத்துல வந்தவர். சோ இந்த எல்கானாவுக்கு இஸ்ரவேல்ல எந்த சுதந்திரம் கிடையாது, உரிமைகள் கிடையாது, பங்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது, லேவியன் ஊழியத்தையும் செய்ய முடியாது. எல்கானா இஸ்ரவேல்ல பரதேசியாய் விடப்பட்டார். எல்கானா இஸ்ரவேல்ல பரதேசியாய் விடப்பட்டார். சரியா? சரி, இதை எடுத்துடலாம், எனக்கு தேவையில்லை, என்ன எடுத்துடலாம். தேங்க்யூ. இப்போ சொல்லுங்க, இந்த எல்கானா லேவி கோத்திரம். சொல்லுங்க, எல்கானா எந்த கோத்திரம்? ஆனால் யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவன்? கோராகின் குடும்பத்தை சேர்ந்தவன். இப்போ நல்லா கவனிங்களே, என்ன கவனிங்க, நீங்க கோராகில் இருந்து கணக்கு பண்ணினீங்கன்னா இந்த எல்கானா 16வது தலைமுறை, 16th generation. இந்த எல்கானா 16 தலைமுறைகளை கடந்து வந்திருக்கிறான். வருஷ கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வருஷம். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? மோசே காலம், யோசுவா காலம், அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், 12 நியாயாதிபதிகள், ஒத்னியேல் துவக்கி இப்ப ஏலி நியாயாதிபதியாக இருக்கிறார். இப்ப ஏலி நியாயாதிபதி, ஒத்னியேல் துவக்கி ஏலி வரைக்கும் கிட்டத்தட்ட 430 வருஷத்துக்கு மேல எல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 600 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 600 வருஷம். இந்த சாபம் 16 தலைமுறைகளாய் நீடிக்கிறது. 600 வருஷமாய் இந்த சாபம் நீடிக்கிறது. 16 தலைமுறையா இந்த குடும்பத்தில் யாரும் லேவியனாக முடியல. 600 வருஷங்களாய் இந்த சாபம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலில் அதை மாற்றத்தக்க ஒரு தலைவனும் எழும்பல இல்லையா? இதை நமக்கு சொல்றதுக்காகத்தான். இப்ப சொல்லுங்க, எல்கானா எந்த கோத்திரம்? சீக்கிரம் சொல்லுங்க, எல்கானா எந்த கோத்திரம்?
ஆனா யாருடைய குடும்பத்தில் வந்த ஆளு? அதனால இவர் எந்த ஊழியத்தை செய்ய முடியல. இப்ப இஸ்ரவேலில் இவர் யாரை போல பார்க்கப்படுகிறாரு? ஒரு பரதேசியை போல. இதை நமக்கு சொல்றதுக்காகத்தான் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் இத்தனை வம்ச வரலாறுகளை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். இவர் இந்த வம்சத்தில் வந்த ஆளு, இவன் வாழ்க்கை இப்படி இருக்கு, அதை தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை வம்ச வரலாறு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ 16 தலைமுறையாய் சாபம், 600 ஆண்டு காலமாய் சாபம் நீடிக்கிறது. இஸ்ரவேலில் பரதேசி, சொந்தமாக இஸ்ரவேலில் எந்த உரிமைகளும் கிடையாது, அதிகாரம் கிடையாது, லேவி ஊழியத்தை செய்ய முடியாது. இதுதான் எல்கானாவுடைய சூழ்நிலை. இப்போ எல்கானா திருமணம் செய்கிறார். அன்னாள் என்கிற பெண்ணை அவர் திருமணம் செய்கிறார். அன்னாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிருபை பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். அன்னாள்னா என்ன அர்த்தம்? கிருபை பெற்றவள்னு அர்த்தம். இப்ப கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன செய்திருந்தாரா? அடைச்சிருந்தார். நான் கேட்குறேன், கர்ப்பத்தை அடைக்கிறதுக்கு இஸ்ரவேலில் வேற ஆளே கிடையாது ஆண்டவருக்கு. இந்த அன்னாளுடைய கர்ப்பத்தை தான் போய் அடைக்கணுமா? ஏன்னா இந்த குடும்பம் ஏற்கனவே எத்தனை தலைமுறையாக சாபத்தை அனுபவித்துக்கிட்டு இருக்கு? 16 தலைமுறையா, எத்தனை வருஷங்களாக சாபத்தை அனுபவித்துட்டு இருக்கு. அது போதாதுன்னு இன்னொரு சாபம் வேற. ஏன்னா இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய சாபம் எதுன்னா பிள்ளை இல்லாமல் இருப்பது, மலடியாய் இருப்பது. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேலுக்கு சொல்லிட்டே இருப்பார், உன் எல்லைகளில் மலடு இருப்பதில்லை, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மிருக ஜீவன்களாகிலும் மலடு இருப்பதில்லை. அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பார். காரணம் என்னன்னா, இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டும் இந்த தேசத்திலேருந்து இப்போ தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா, அது இந்த குஷ்டரோகம் அதெல்லாம் அவங்கள பொறுத்த மட்டும் செகண்டரி தான். இஸ்ரவேலரை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய சாபம் என்னன்னா மலடியாக இருப்பது. இப்ப அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைச்சது யாரே போய் அடைச்சாரா? கர்த்தரே போய் அடைச்சார். இல்ல ஏன் தேடி போய் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சார்னா பின்னாடி உங்களுக்கு சொல்றேன், ஏன்னு சொல்றேன். சரி, இப்ப அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. உடனே எல்கானா என்ன செய்யறாருன்னா, அன்னாளுடைய சகோதரி பெனினாள், பெனினாள்னா விலையேற பெற்ற முத்து, பிரசியஸ் ஸ்டோன் ஆர் பிரசியஸ் பியர்ல், விலையேற பெற்ற முத்து, விலையேற பெற்ற கல்னு அர்த்தம். பெனினால இப்ப எல்கானா திருமணம் செய்கிறார். பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. ஏன்னா எல்கானா சொல்லும்போது சொல்றாரு, அன்னாள்கிட்ட சொல்லும்போது, நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, பெனினாளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 10 பிள்ளைங்க. உலகத்தின் பார்வையில் பெனினாள் விலையேற பெற்றவள். ஆனா கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுதான் சிச்சுவேஷன். இந்த குடும்பத்தினுடைய பின்னணி இதுதான். இந்த தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு காரியம் நடக்குது. என்ன? ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அன்னாள் தேவ சந்நிதியில் போய் ஒரு ஜெபம் பண்றா. என்ன பண்றா? வாசிங்க 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே. எல்லாரும் சேர்ந்து வச்சலாமா? நேரம் இல்லை. 10வது வசனம் 11வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முக்கியமான பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. திருப்பி வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 7, 10, 11 தமிழ் ஆங்கிலம் எல்லாத்திலும் சேர்ந்து வாசிங்க. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். சரி, அன்னாள் போய் தேவ சமூகத்தில் அழகா ஒரு ஜெபம் பண்றாங்க.
என்ன ஜெபம் பண்றாங்க? 11வது வசனம் திருப்பி வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு தடவை வாசிருங்க, 11வது வசனம் மட்டும் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே என்ன சொல்றாங்க? இன்னும் ஒரே ஒரு தடவை சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒரு விஷயம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் நல்லா கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே, யெகோவா சபாயோத். ஜபாயோத், TZEVAOTH, TZEVAOTH, ஜபாயோத், யெகோவா சபாயோத், சேனைகளின் கர்த்தாவே. ஏன் இப்படி சொல்றாங்க அன்னாள்? அன்னாள் ஏன் இப்படி ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர்னா என்ன? முதல்ல அதை நம்ம பார்த்துடலாம், அப்பதான் இந்த ஜெபம் உங்களுக்கு புரியும். சேனைகளின் கர்த்தர்னா என்ன? வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். Genesis chapter 2 verse 1. ஆதியாகமம் 2:1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2 விதமான சேனைகள் இருக்கிறது. 2 விதமான சேனைகள். ஒன்று வானத்திற்குரிய சேனை, the host of heaven. இன்னொன்னு பூமிக்குரிய சேனை, the host of earth. ஒன்னு வானத்திற்குரிய சேனை, இன்னொன்னு பூமிக்குரிய சேனை. சரியா? நீங்க சொல்லுங்க, எத்தனை விதமான சேனைகள் இருக்கிறது? 2 விதமான சேனை. ஒன்னு எதுக்குரிய சேனை? வானத்துக்குரிய சேனை. இன்னொன்னு எதுக்குரிய சேனை? பூமிக்குரிய சேனை. வானத்துக்குரிய சேனைனா என்னன்னு சொல்றேன். வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், அந்த வானத்தில் இருக்கிற எல்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாம் சேர்ந்தது வானத்திற்குரிய சேனை. சொல்லுங்க, அது எல்லாம் சேர்ந்தது என்ன சேனை? வானத்திற்குரிய சேனை. பூமிக்குரிய சேனைனா என்னன்னா, முதல்ல மனுஷன், அடுத்து மனுஷி, அடுத்து விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மீன்கள், மச்சங்கள், மரம், செடி, கொடிகள். இந்த பூமியில உயிர் வாழ்வன எல்லாம் இருக்குல்ல, உயிர் வாழ்வன எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் சேர்ந்தது பூமிக்குரிய சேனை. சொல்லுங்க, அது எல்லாம் சேர்ந்தது என்ன சேனை? பூமிக்குரிய சேனை. திருப்பி ஒரு தடவை சொல்றேன். வானத்துக்குரிய சேனைனா என்ன? ஹோஸ்ட் ஆஃப் ஹெவன்னா என்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள்லாம் என்ன சேனை? அது வானத்துக்குரிய சேனை. பூமிக்குரிய சேனைனா யார் யாரு? முதல்ல யாரு? மனுஷன், அப்புறம் மனுஷி, அடுத்து மரம், செடி, கொடிகள், ஊரு பிராணிகள், விலங்குகள், மீன்கள், மச்சங்கள். இது எல்லாம் சேர்ந்தது என்ன சேனை? அது பூமிக்குரிய சேனை இல்லையா? இப்ப கவனிங்க, இந்த வானத்திற்குரிய சேனை இருக்குல்ல, ஹோஸ்ட் ஆஃப் ஹெவன், அதுக்கு பழுகி பெருகும் ஆற்றல் கிடையாது. ஐ மீன் மல்டிப்ளை ஆகாது. ஐ மீன் அது குட்டி போடாது, அடுத்த சந்ததியை பிறப்பிக்காது. பார்த்துருக்கீங்களா? ஒரு சூரியன் தான். அந்த ஒரு சூரியன் ஒரு 2 குட்டி போட்டு, அது 2 ஆளுக்கு ஒரு 2 குட்டி போட்டு அப்படியே பெருகிட்டே போச்சுன்னா என்ன ஆகுறது? இங்க ஒரு சூரியனுக்கே என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால கர்த்தர் பார்த்தாரு, இந்த வானத்திற்குரிய சேனை இருக்கு பாருங்க, அதுக்கு பழுகி பெருகிற ஆற்றல் கொடுக்கல. ஆனா இந்த பூமிக்குரிய சேனை இருக்கு பாருங்க, பூமிக்குரிய சேனைனா யார் யாரு? முதல்ல யாரு? மனுஷன், அப்புறம் மனுஷி, அடுத்து மரம், செடி, கொடிகள், ஆடு, மாடுகள், விலங்குகள், பறவைகள், ஊர், மீன்கள், இதுக்கெல்லாம் என்ன ஆற்றல் உண்டுன்னா பழுகி பெறுகிற ஆற்றல் உண்டு. ஐ மீன் மல்டிப்ளை ஆகும். அடுத்த ஜெனரேஷனை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை, சந்ததியை பிறப்பிக்கும், ரீப்ரொடக்ஷன் பண்ற அந்த அந்த திறன் உண்டு. உண்மைதானா? மனுஷனும் மனுஷியும் சேர்ந்து அடுத்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. மரங்கள் விதைகளை பிறப்பித்து அடுத்த விருட்சங்களை கொடுக்குது. விலங்குகள் குட்டி போடுது, மீன்கள் குஞ்சு பொரிக்குது, பறவைகள் குஞ்சு பொரிக்குது இல்லை? அப்போ இந்த பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டுன்னா பழுகி பெறுகிற ஆற்றல் உண்டு. சரியா? நான் இப்போ கேள்வி கேட்பேன், வேகமாக சீக்கிரம் பதில் சொல்லுங்க. எத்தனை சேனைகள் இருக்கிறது? வெரி குட், வெரி குட், சூப்பர். ஒன்று என்ன சேனை? வானத்துக்குரிய சேனை. சூப்பர், வெல் டன். அடுத்து என்ன சேனை? பூமிக்குரிய சேனை. வெரி குட், வெரி குட். வானத்துக்குரிய சேனைனா என்னென்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், விண்மீன். பூமிக்குரிய சேனைனா யாரு? முதல்ல மனுஷன், அப்புறம் மனுஷி, அடுத்து
விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடிகள், ஊரும் பிராணிகள், மீன்கள், மச்சங்கள் எல்லாம். சரி, வானத்துக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் இல்லை, ஆனா பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு? இந்த ரெண்டு சேனையையும் படைத்தவர் கர்த்தர். அதனாலதான் அவர் சேனைகளின் கர்த்தர் என்னப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப அன்னாள் தேவ சமூகத்தில் போய் சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஏன் அட்ரஸ் பண்றாங்க? யெகோவா சபாயோத் அப்படின்னு கூப்பிடுறாங்களே, ஏன் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க? அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க தான் சேனைகளின் கர்த்தர், நீங்க தான் வானத்திற்குரிய சேனையை படைச்சீங்க, நீங்க தான் பூமிக்குரிய சேனையை படைச்சீங்க. வானத்துக்குரிய சேனைக்கு பழுகி பெறுகிற ஆற்றலை கொடுக்கல, ஆனா பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறீங்க? பழுகி பெறுகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறீங்க. சோ அன்னாள் ஆகிய நான், அன்னாள் எந்த சேனையை சேர்ந்தவங்க? வானத்துக்குரிய சேனையா பூமிக்குரிய சேனையா? சொல்லுங்க, என்ன சேனையை சேர்ந்தவங்க? பூமிக்குரிய சேனை தானே. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஆண்டவரே நீங்க தான் வானத்துக்குரிய சேனையை படைச்சிங்க, நீங்க தான் பூமிக்குரிய சேனையை படைச்சிங்க. நீங்க வானத்துக்குரிய சேனைக்கு பழுகி பெறுகிற ஆற்றலை கொடுக்கல, ஆனா பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெறுகிற ஆற்றலை கொடுத்திருக்கீங்க. அப்ப அன்னாளாகிய நான் பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவள் தானே, பூமிக்குரிய சேனை பழுகி பெருகணும் தானே. அப்படியானால் நான் பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை திறப்பீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க. இல்ல இப்ப நான் கேட்கிறேனே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் அண்ணாளை போல கேள்வி கேட்பேன், சரியா? நீங்க கர்த்தரை போல பதில் சொல்லணும். கர்த்தர் ஸ்தானத்துல இருந்து கர்த்தரை போல என்ன செய்யணும்? நீங்க பதில் சொல்லணும். நான் யாரை மாதிரி கேள்வி கேட்பேன்? அண்ணா ஒரே வார்த்தையில ஆமா இல்ல, ஒரே வார்த்தையில எனக்கு பதில் சொன்னா போதும், சரியா? சரி, இப்ப நீங்க யாரை மாதிரி பதில் சொல்லணும்? கர்த்தரை போல. சரி, ஆண்டவரே நீங்க தானே சேனைகளின் கர்த்தர், சத்தமா சொல்லுங்க. நீங்க தானே வானத்துக்குரிய சேனையை படைச்சீங்க, நீங்க தானே பூமிக்குரிய சேனையை படைச்சீங்க. வானத்துக்குரிய சேனை பழுகி பெருகாது தானே, ஆனா பூமிக்குரிய சேனை பழுகி பெருகணும் தானே. அதுக்கு பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெருகும் ஆற்றலை கொடுத்துருக்கீங்க தானே. அப்ப பூமிக்குரிய சேனை பழுகி பெருகணும் தானே. அப்ப அண்ணாளாகிய நான் பூமிக்குரிய சேனை தானே, அப்போ நான் பழுகி பெருகணும் தானே. அப்ப என் கர்ப்பத்தை தரங்க. இப்படி சொன்னா ஆண்டவர் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாதா? கொடுத்துதானே ஆகணும் இல்ல? இதைத்தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அந்த அம்மா நல்லா யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம். எத்தனை வருஷமா சாபம் சொல்லுங்க, எத்தனை ஆண்டு காலமா இவங்க குடும்பத்து மேல சாபம் நிக்குது, எத்தனை தலைமுறைகளா இருக்கு. இதெல்லாம் எதையாவது போய் அங்க பேசுச்சா இந்த அம்மா? ஆண்டவரே உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, நான் ஜெரித ஜபத்தையெல்லாம் நீங்க கேட்கறீங்களா இல்லையா, எத்தனை வருஷமா எங்களை இப்படி வச்சிருப்பீர், ஏதாவது சொன்னுச்சா? இல்லை யாரையாவது பிளேம் பண்ணுச்சா? இந்த மோசே மனுஷன் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரே, நல்லா இருப்பாரா? இந்த அடுத்து யோசுவாவது வந்தாரே, அவராவது இதை மாத்திருக்க வேணாமா? சரி, சிம்சோன் வந்தாரு, கிதியோன் வந்தாரு, தெபோராலாம் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் என்னத்துக்கு தான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பண்ணுச்சா? இந்த பாருங்க, ஏழி கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாரு. எதையாவது பேசுச்சா? யாரையாவது பிளேம் பண்ணுச்சா? எந்த சூழ்நிலைகளை பத்தியாவது அது பேசுச்சா? இல்ல, அது எதையுமே பேசல. அது நேர தேவ சமூகத்துக்கு போச்சு. ஆண்டவரே இந்த 600 வருஷம் சாபம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு சூழ்நிலைகளை பற்றி தெரியாது, மனிதர்களை பற்றி தெரியாது, சட்டதிட்டங்களை பற்றி தெரியாது, ஆனா எனக்கு ஒருத்தரை பற்றி தெரியும், கர்த்தரை பற்றி தெரியும். நீர் சேனைகளின் கர்த்தராமே, உங்களால என்னைய பழியை பொறுக பண்ண முடியும். கர்த்தரை குறித்த அந்த அறிவு எப்படி இருக்கு பாருங்களேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்கிறத அறிந்திருக்கிறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன ஒரு ஃபெய்த், என்ன ஒரு விசுவாசம்.
விசுவாசத்தில் அப்படியே ஜிஜாண்டிக் ஃபிகர் அப்படி எழும்பி நிற்கிறாங்க பாருங்க. இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நீர் சேனைகளின் கர்த்தராமே, உங்களால என்னைய பழுகி பெருக பண்ண முடியும். இல்ல என்ன ஒரு விசுவாசம்! எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மை என்ன தெரியுமா? இப்போ நல்லா கவனிங்களேன். அதாவது ஏன் தேடி போய் அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சார் தெரியுமா? இஸ்ரவேலில் அதாவது கர்த்தர் அடைச்சா அதை யாரும் என்ன செய்ய முடியாது. கர்த்தர் பூட்டினதை ஒருவனும் திறக்க முடியாது. அவர் திறந்தா ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது. ஆனால் இங்கே அன்னாள் போய் கர்ப்பத்தை ஏன் தேடி போய் அடைச்சார் தெரியுமா? அவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு, இஸ்ரவேலில் வேற யார் கர்ப்பத்தை அடைச்சாலும் அடைச்ச வரையா இருக்கும். ஆனால் இந்த அன்னாள் சாதாரண ஆள் இல்லை, அடைச்ச கர்த்தரையே தன் விசுவாசத்தை கொண்டு திறக்க வைக்கிது பாருங்க. இல்லை இப்போ அடைச்ச கர்த்தரே அவருடைய கர்ப்பத்தை என்ன செய்யறாரு? அதைத்தான் வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடைச்ச கர்த்தரையே திறக்க, கர்த்தர் பூட்டினதை ஒருத்தன் திறக்க முடியாது. ஆனா அடைச்ச கர்த்தரையே தன் விசுவாசத்தை கொண்டு திறக்க வைக்குது பாருங்க. இல்ல என்ன ஒரு விசுவாசம் இந்த அம்மாவுக்கு! இல்ல என்ன ஒரு ஃபெய்த் அந்த அம்மாவுக்கு! இல்ல ஆச்சரியம்! இல்ல சரி, இப்ப அடுத்ததுக்கு வரேன், நேரம் இல்லை. சரி, இப்ப ஆண்டவரே, இப்ப விசுவாசத்தில் எழும்பி நிற்கிறாங்க இல்லையா? சாரி, ஆளுங்களா? சரி, விசுவாசத்தில் எழும்பி நிற்கிறாங்க இல்லையா? இப்ப அன்னாளுடைய எதை பார்த்து கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தாரு? சத்தமா சொல்லுங்க, எதை பார்த்து கர்த்தர் திறக்கிறாரு? நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அன்னாளை போல அழுங்கள் அழுங்கள்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அன்னாளாவது ஒரு தடவை தான் அழுதாங்க, நம்ம அதை சொல்லி சொல்லியே 1000 தடவை உட்காந்து அழுகிறது. இல்லை, தெய்வத்துக்கு தேவை லிட்டர் கணக்கில் உங்கள் கண்ணீர் அல்ல, தெய்வத்துக்கு தேவை உங்கள் விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு அதாவது பிரசன்னத்தை அனுபவித்தால் அழுக வரும், அழுகிறது தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்குனா என்ன நிலைமை ஆகிப்போச்சு தெரியுமா? நீ அழுகலைன்னா பாவங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அழுகை பத்தாது, அழு, எவ்வளவுதான் அழுகணுங்க, அளவாவது சொல்லுங்க, லிட்டரா அழுகிறேன், ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு எங்கேயாவது போய் நின்று அற்புதம் செய்யணும்னு வச்சுக்கிறேங்க, முதல் வார்த்தை என்ன கேட்பார் தெரியுமா? நீ என்னை எங்கேயாவது பார்த்து நீ நன்றாய் அழுவாயா அப்படி கேட்டிருக்காரா? ஆனந்த கண்ணீரா? அது அற்புதம் செஞ்ச உடனே இல்லை வரணும். அப்ப தெய்வத்துக்கு தேவை லிட்டர் கணக்கில் கண்ணீர் அல்ல, உங்க விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப குழந்தைய கேட்குறாங்கல்ல, எப்படி கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு குழந்தைய கொடுங்க போதும், ஆணோ பெண்ணோ, மலடிங்கிற என்னுடைய என்ன நீங்கன்னா போதும், நிந்தை நீங்கன்னா போதும், பேர் நீங்கன்னா சாபம் நீங்கன்னா போதும், ஒரு குழந்தைய கொடுங்க போதும், தட்ஸ் ஆல். அப்படி கேட்கல, அதை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. என்ன குழந்தை எனக்கு வேணும்? ஆண் குழந்தைய கொடுங்க, அவனை நான் ஊழியத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பேன், நான் திருப்பி கொடுப்பேன். இப்ப நான் கேட்கிறேன், என்ன தைரியத்தில் இந்த அம்மா ஆண் குழந்தைய கேட்குது? இந்த குடும்பத்து ஆண் குழந்தைய கொடுங்க, நான் அதை ஊழியத்துக்கே உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்றாங்க, திருப்பி கொடுத்து இந்த குடும்பத்தை எத்தனை வருஷமா ஊழியத்திலிருந்து தள்ளி வச்சிருக்கு, எத்தனை தலைமுறையா லேவி ஊழியத்திலிருந்து தள்ளி வச்சிருக்கு. அப்ப என்ன தைரியத்தில் ஆண் குழந்தைய கொடுங்க, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுது இந்த அம்மா. என்ன தைரியம்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்க, இவங்க என்ன சொல்றது ஊழியத்துக்கு லாயக்கலைன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், அவனை ஊழியக்காரனா மாற்றவும் உங்களால முடியும். இல்ல என்ன ஒரு ஃபெய்த்!
இஸ்ரவேல் தேசமே இவங்களை எப்படி சொல்லுதுன்னா, இவர்கள் எதற்கு அறியப்பட்டவர்கள்னா, உயிரோட பாதாளத்தில் இறங்கின வம்சம், உயிரோட பாதாளத்தில் இறங்கின வம்சம், உயிரோட பாதாளத்தில் இறங்கணும். அப்படிதான் இவங்களை கால் பண்றது. அப்படிதான் இந்த வம்சமே உயிரோட பாதாளத்தில் இறங்கின வம்சம் அப்படியே சொல்லி தான் வர்றாங்க. அதெல்லாம் எதையுமே இந்த அம்மா என்ன செய்யல, பொருட்படுத்தல, பேசல. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும் இல்ல. சரி, இப்ப அதாவது அந்த அம்மா பிடிச்சது ஒரு வாக்கு தத்தம் கூட கிடையாது, அது ஒரு வசனம். ஆதியா 2:1 என்னது, ஒரு வசனம். தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்ற ஒரு வசனம். அந்த வசனத்தை பிடித்து கொண்டு கிளைம் பண்றாங்க பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, நீங்க தான் சேனைகளின் கர்த்தர், உங்களால என்னைய பழுகி பெருக பண்ண முடியும். இல்ல என்ன ஒரு ஃபெய்த் இல்ல. சரி, இப்ப ஜெபம் பண்ணிட்டாங்களா, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டாரு, திறந்துட்டார். ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார் இல்ல. அப்ப நீங்க ஒன்றை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தடை இருக்கு. அண்ணால்னா என்ன அர்த்தம் சொன்னோம், என்ன பெற்றவள், சுத்தமா சொல்லுங்க, என்ன பெற்றவள் இல்லையா. ஆனா அவளுடைய கர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருந்தது. அப்ப நீங்க ஒன்றை நிலையில வச்சுக்கிறீங்க, உங்க வாழ்க்கை சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், தடையாக இருக்கலாம். அதை தடையா பார்க்காதீங்க, அப்பா உங்க மேல வச்ச தயவுன்னு பாருங்க. உங்களுடைய காரியம் திறக்கப்படும். ஏற்ற நேரத்தில் சாமுவேலை புறப்பட பண்ணுவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்ல. அண்ணாளுக்கு அந்த தடையே இல்லாமல் குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா சாதாரணமாக ஒரு ஆர்டினரி ஒரு சைல்டு பிறந்திருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சைல்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தடையாக இருக்கிறதுனா, ஒரு நாள் அதை தடையாக பார்க்காதீங்க. அது அப்பா அவங்க மேலே வச்ச தயவு, அவங்க மேலே வச்ச கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். சரி, இப்போ குழந்தைய கொடுத்துட்டாரா, என்ன நடந்துச்சு வாசிங்க. 1 சாமுவேல் 1:21 தானே, 21 1 சாமுவேல் chapter 1:21. சீக்கிரமா வாசிங்க, நேரல்ல 9 மணிக்குள்ள முடிச்சணும். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனார். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். இப்ப கவனிங்க. இப்ப எல்கானா மறு வருஷத்துல அண்ணாளை கூப்பிடுறார். அண்ணாள், நம்ம ஆலயத்துக்கு போய் பலி செலுத்திட்டு வருவோம். ஊழியம் செய்ய முடியாது. இவங்க என்ன மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு ஆர்டினரி பர்சனை போல போய் இவங்க என்ன மட்டும் செலுத்திட்டு வருவாங்க, பலி மட்டும். அதனால தான் எல்கானா எங்குமே லேவி ஊழியத்தை அவர் செய்ததாக சொல்லப்படலை இல்லையா. ஆர்டினரி ஒரு மனுஷனை போல போய் பலி மட்டும் செலுத்திட்டு வருவாங்க. தட்ஸ் ஆல். பலி செலுத்துறது யார் வேணா செலுத்தலாம், புறஜாதிகள் கூட வந்து பலி செலுத்த முடியும் இல்லையா, அதான் பிரமாணம். இப்போ ஆர்டினரியாக ஒரு பலி செலுத்திட்டு வந்துடலாம், எப்போவும் வருஷம் வருஷம் போகிற மாதிரி போய் பலி செலுத்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு அண்ணாள்கிட்ட சொல்கிறார். உடனே அண்ணாள் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நான் இந்த பிள்ளை பால் மறக்க பண்ண வரைக்கும் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் இவனை கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன், நான் ஊழியத்தில் என்றென்றைக்கும் என்ன செய்ய போகிறேன், இருக்கும்படி நான் சமூகத்தில் விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்கானா என்ன சொல்லியிருக்கணும், உனக்கு புத்தி கித்தி இருக்கா, நமக்கே இத்தனை வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யுது குழந்தை, என்ன செய்யுது 22 வருஷம் சொல்கிறாங்க வேத பண்டிதருடைய கருத்து. எத்தனை வருஷமா, 22 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தைய பிறந்திருக்கு. இதை கொண்டு போய் விட போகிறேன்னு சொல்கிறியே, உனக்கு ஏதாவது புத்தி கித்தி இருக்கா. சரி, அப்படியே விட்டால் கூட நம்மளை ஊழியத்தில் இருந்தே எத்தனை தலைமுறையை தள்ளி வச்சிருக்கிறாங்க. எல்கானா எத்தனாவது ஆள், 16வது ஆள். 17 வந்து சாமுவேல், 17வது தலைமுறை வந்தால் யார் அது, சாமுவேல். 17 பிரேக் த்ரூ தான். பார்த்துருக்கீங்களா பைபிளில் 17 எங்கெல்லாம் வருதோ பிரேக் த்ரூ இருக்கும், பார்த்துருக்கீங்களா. சாமுவேலை தாவீதை கர்த்தர் எந்த வயசில் அபிஷேகம் பண்ணினார், 17 வயசில். யோசேப்பை எந்த வயசில் எகிப்துக்கு கொண்டு போனார், 17 வயசில் இல்லையா. 17ன்னு வர்ற இடத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்கும்.
உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஓகே பிரதர் 17ஆம் நம்பர் வீட்டுக்கு குடி போயிடுறேன், 17 நம்பர் வாங்குறேன் பிரதர், கார் நம்பரு, மொபைல் நம்பரு. உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நியூமராலஜி பார்த்துடப்படாது. சரியா? அதுவா அமைஞ்சா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நீங்களாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு இல்லையா? அதனால் நீங்களாக பார்த்து கணக்கு போட்டுறப்படாது. ஹீப்ரு வேற படிச்சிருக்கீங்க கொஞ்சம் நஞ்சம், ஜெமாட்ரியாலாம் இருக்குது பிரதர், 17க்கு போயிடுவோம் பிரதர் அப்படின்னு சொல்லப்படாது. சரியா? சரி, அதுவா இதெல்லாம் ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்காக கர்த்தர் சில கணக்கீடுகளை வச்சுருக்கார். சரி, 17க்கு அப்புறம் வருவோம், சாமுவேலுக்கு அப்புறம் வருவோம். இப்போ 16 தான் நிற்கிறோம். இப்போ எல்கானா என்ன சொல்லணும், நீ உனக்கு புத்தி இருக்கா, கொண்டு போய் விட போகிறேன்னு சொல்கிற, அப்படி தானே கேட்கணும். அதில் உங்களுக்கு பிரமாணம் என்ன தெரியுமா, ஒரு மனைவி ஒரு பொருத்தனை செய்திருக்கும் போது கணவன் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மனைவி அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். கணவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா மனைவி அந்த பொருத்தனையை என்ன செய்யக்கூடாது, நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரும் அதை அவளுக்கு மன்னித்து விட்டு விடுவாராம். அப்படிதான் வேதம் சொல்லுது. என்னாகும் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6-8 வாசிங்களேன். என்னாகும் 30வது அதிகாரம் 6-8 வரைக்கும். நம்பர் சாப்டர் 30 from the verse 6 to 8. அவள் பொருத்தனை பண்ணும் போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். அப்ப எல்கானா ஒத்துக்கொண்டா மட்டும்தான் இந்த பொருத்தனையை யார் நிறைவேற்றணும், அன்னாள் நிறைவேற்றணும். இப்ப எல்கானாவுக்கு இந்த பொருத்தனையை கேன்சல் பண்ற முழு அதிகாரமும் யாருக்கு இருக்கு, எல்கானாவுக்கு இருக்கு இல்ல. இப்போ எல்கானாட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணா நான் இப்படி பொருத்தனை பண்ணியிருக்கேன், இவனை ஊழியத்துக்கு கொண்டு போய் விட போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, எல்கானா என்ன சொல்கிறான் பாருங்க, வாசிங்க. 1 சாமுவேல் 1:23, 1 சாமுவேல் 1:23, 1 சாமுவேல் chapter 1 verse 23. அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். அவன் பொருத்தனை பண்ணிருக்கேன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் பாருங்க, நீ உன் இஷ்டப்படி செய்து. அப்ப மனைவி விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வச்ச உடனே அடுத்த அடியை யார் எடுத்து வைக்கிறது, கணவன் எடுத்து வைக்கிறான் பாரு. இல்ல, கணவன் ஒரு விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வச்சா மனைவி அடுத்த அடி எடுத்து வைக்கணும். மனைவி ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்த அடி எடுத்து கணவன் எடுத்து வைக்கணும். பின்னாடி இருந்து இழுத்து பிடிக்கப்படாது. இல்ல, அதான் விசுவாச குடும்பங்கிறது. சரி, உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அப்படின்னா என்ன சொல்ல வர்றான், என்ன வார்த்தையை நிறைவேற்றுறது? குழந்தைய கேட்டாங்க, குழந்தைய என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல எல்கானா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு, அப்ப எதை நிறைவேற்றணும்? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பாருமா, இவங்க என்ன சொல்றது, நம்ம லேவி ஊழியர்கள் அல்லன்னு சொல்லி இவங்க என்ன ஊழியத்திலிருந்து நம்மளை புறக்கணிச்சு வைக்கிறது, நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, லேவியர்கள் எனக்கு என்றைக்கும் ஊழியம் செய்வார்கள்னு கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. என்ன ஒரு ஃபெய்த் பாருங்களேன் வார்த்தை மேல. இல்ல, என்ன ஒரு விசுவாசம் உங்களுக்கு, வசனத்தை வார்த்தையை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாங்க பாருங்களேன். இல்ல, சரி, இப்ப சொல்லிட்டாரா என்ன நடந்துச்சு, வாசிங்க 24 இருந்து வாசிங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல்ல குறைந்தது 3 வயது வரைக்கும், குறைந்தது 2 வயசு, அதிகபட்சம் 3 வயது வரைக்கும் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாங்க. அப்ப பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னா அதிகபட்சம் இப்ப சாமுவேலுக்கு எத்தனை வயசு ஆயிருக்கு, அதிகபட்சமே எத்தனை வயசு ஆயிருக்கு, 3 வயசு ஆயிருச்சு. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும், எல்லாரும் 2 காளை தான் கொண்டு போவாங்க.
எல்லாரும் 2 காளை தான் கொண்டு போவாங்க. ஒன்று தகன பலிக்கு ஒரு காளையும், அடுத்து போஜன பலிக்கு கொஞ்சம் மரக்கால் மாவும், அடுத்து சமாதான பலிக்கு ஒரு காளை. தகன பலிக்கு ஒரு காளை, சமாதான பலிக்கு ஒரு காளை, நடுவில் போஜன பலிக்கு ஒரு கொஞ்சம் மரக்கால் மாவு, அவ்வளோதான் கொண்டு போவாங்க. 2 காளை தான் எல்லாரும் கொண்டு போவாங்க. ஆனால் இந்தம்மா எத்தனை காளையை கொண்டு போகுது? இவங்க எல்கானா எத்தனை காளையை கொண்டு போகிறாங்க? 3 காளை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. வேதம் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கு, பிள்ளை இன்னும் என்னவாக இருக்கிறது? குழந்தையா இருக்கிறது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ஆவியானவர் ரொம்ப சுருக்கமா தெளிவா எழுதியிருக்கார். பட் நான் உங்களை அதை கொஞ்சம் விவரித்து உங்களுக்கு அதை பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேன், அவங்களுக்கு புரிய பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகையில தான் இஸ்ரவேலர்கள் எல்லாம் பலி செலுத்த அந்த சீலோவுக்கு வருவாங்க. சீலோங்கிறது ஒரு குட்டி மலை, இந்த மெரோ மலை இருக்கு இல்லையா, மேருமலை, அதை போல் ஒரு சின்ன குட்டி மலை. அந்த மலை மேலே தான் அந்த சீலோவில் அந்த மோசையினுடைய ஆசரிப்பு கூடாரம் அந்த மலை மேலே தான் போடப்பட்டிருந்தது. இப்போ பஸ்கா பண்டிகை, இஸ்ரவேல் தேசமே 12 கோத்திரங்களும் அந்த சீலோ மலைக்கு வந்துட்டாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் மலையை சுற்றிலும் இப்போ வந்து நிற்கிறாங்க. இப்போ மலை மேலே கூடாரம் போடப்பட்டிருக்கிறது, மோசையினுடைய கூடாரம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோமே, இது உடன்படிக்கை பெட்டின்னு வச்சுக்கிறோம். இந்த சரி இது பலிபீடம்னு வச்சுக்கிறோம். பின்னாடி கூடாரம் இருக்குது, கூடாரத்துக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கிறது. இந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆசாரியன் நிற்கிறார். ஏலி பிரதான ஆசாரியன், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் தான் நியாயாதிபதியும் கூட. சுற்றிலும் இஸ்ரவேலினுடைய ஆசாரியர்கள்லாம் நிற்கிறாங்க. லேவியர்கள் 100 கணக்கில் நிற்கிறாங்க. மூப்பர்கள் நிற்கிறாங்க, இஸ்ரவேலின் மூப்பர்கள். மலையை சுற்றிலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. வரிசையாக வந்து கோத்திரம் கோத்திரமாக என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? அப்படியே பலி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரமாக வர்றாங்க. இப்போ அன்னாளுடைய தருணம் வந்துடுச்சு. அன்னாள் என்ன செய்கிறாங்க? ஒரு கையில் ஒரு காளமாட்டை பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கையில் சாமுவேலை பிடிச்சிருக்காங்க. பின்னாடி எல்கானா 2 காளமாட்டை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அதுக்கு பின்னாடி பெனிலால் நிற்கிறாங்க. பெனிலாலுக்கு பின்னாடி 10 பிள்ளைகளும் வரிசையாக நிற்கிறாங்க. இப்போ அன்னாள் என்ன செய்கிறாங்க? அந்த சீலோ மலை மேலே அப்படி ஜிஜாண்டிக் ஃபிகராக அப்படி கம்பீரமாக ஏறி வர்றாங்க. தேசமே நின்று பார்க்குது. இப்போ எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்கெல்லாம் எதுக்கு ஆலயத்துக்கு வர்றாங்க? இவங்கள தான் 16 தலைமுறையாக தள்ளி வச்சிருக்கா இல்லையா? பெருசாக பலியிட வந்துருச்சு இந்த அம்மா. இவங்க தான் உயிரோட பாதாளத்தில் இறங்கின வம்சம் தானே இந்த வம்சம். எதுக்கு இவங்கெல்லாம் வரணும்? இல்லை, எலும்பில்லாத நாக்கு எதை வேணா என்ன செய்யுமா? பேசணும். இல்லை, இந்த அம்மா எதையுமே என்ன செய்ய மாட்டேங்குது, காதுலையே வாங்கலை. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறவங்க உலகம் என்ன சொல்லுதுன்னு பெருசாக காதலே வாங்கிக்கிற மாட்டாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ஏதோ நிர்விசாரமாக இருக்கிற மாதிரியே தெரியும். நல்லா காதெல்லாம் கேட்கும், காதலெல்லாம் விழும், ஆனால் எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, காதலையே வாங்காத மாதிரியே போவாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், விசுவாசம் இருந்துச்சுன்னா எதுக்குமே பதற மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ ஜிஜாண்டிக் ஃபிகராக நேராக ஏறி இப்போ பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டான். ஒரு ஆசாரியர் நிற்கிறார். அவர் பார்க்குறாரு, என்னடா அது, அண்ணாலம்மா ஒரு காளமாட்டை கையில் பிடிச்சிருக்கு, இன்னொரு கையில் சின்ன பையனை பிடிச்சிருக்கு. ஓ, இப்போ இவன் தான் பிறந்தவனோ, சாமுவேலோ, சரி. அது என்ன பின்னாடி யார்? எல்கானா 2 காளமாட்டை பிடிச்சிருக்காரு. என்ன 3 காளை எதுக்கு கொண்டு வர்றாங்க? 2 காளை தானே எல்லாம் கொண்டு வரணும். சரி, பின்னாடி பெனிலால் 10 பிள்ளைங்க, அது ரைட்டு, அது ஓகே. இவங்க எதுக்கு ஒரு காளையை தனியாக பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அண்ணாள்கிட்ட கேட்குறாரு, அண்ணாலம்மா என்ன செய்ய போகிறீங்க? உடனே அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைய நான் லேவியனா அர்ப்பணிக்க போகிறேன், பலி செலுத்து அப்படின்னு சொல்கிறேன். லேவியனா எத்தனை தலைமுறையாக தள்ளி வச்சிருக்கு? எத்தனை வருஷமாக தள்ளி வச்சிருக்கு? இப்போ ஆசாரியனுக்கு எப்படி இருந்திருக்கும்? திரும்பி பிரதான ஆசிரியர் ஒரு பார்வை பார்த்துருப்பாரா? என்ன சொல்லுதுயா இந்த அம்மா? அந்த அம்மாவுக்கு என்ன தைரியம் பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறாங்க இல்லை? இப்போ ஆசாரியன் அண்ணாள்கிட்ட சொல்றார், அண்ணாளம்மா உங்களை 16 தலைமுறையாக தள்ளி வச்சிருக்கு,
600 ஆண்டு காலமா உங்க குடும்பத்தின் மேல சாபம் நீடிக்குது. உங்களை லேவி ஊழியத்தில் சேர்த்து கொள்ளலாம்னு இன்னும் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை எதுவும் வரல. தீர்க்கதரிசிகள் எழும்பி எதுவும் வார்த்தை கொடுக்கல. அதெல்லாம் நான் இப்ப பேச வரல, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இப்ப எதுவுமே பேசல நான். ஆனா லேவியனா ஒருத்தனை அர்ப்பணிக்கணும்னா குறைந்தபட்சம் 30 வயசாவது இருக்கணும். உங்க பிள்ளைக்கு இப்பதான் எத்தனை வயசு ஆயிருக்கு? அவன் பால் குடியே இப்பதான் மறந்துருக்கிறான். லேவியனா அர்ப்பணிக்கணும்னா எத்தனை வயசு ஆகுனா? என்னாகும் 6:3 தானே, 4:3 வாசிங்க. என்னாகும் 4:3 வாசிங்க. நம்பர் சாப்டர் 4:3. ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனிக்கு உட்படத்தக்க 30 வயது முதல். எத்தனை வயது முதல்? அப்ப லேவியனா ஆகணும்னா குறைந்தபட்ச வயதே எத்தனை இருக்கணும்? 30 வயசு. சாமுவேல் காலத்துல, சாமுவேலுக்கு பிறகு சவுல் வந்து, சவுலுக்கு பிறகு தாவீது வந்து தான் அதை 30 வயசுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆட்கள் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி அதை 25 ஆக்குனாரு. பிறகு கர்த்தர் சொல்லி அதை 20 வயசாக்கு, அதுவும் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 20 வயசாக்குனது தாவீது வந்து தான் ஆக்குனாரு. 1 நாளாக 23:27 இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 23:27 அது எழுதியிருக்கு. கர்த்தர் சொல்லி தான் தாவீது ராஜா வந்து தான் 20 வயசாக்குனா. சாமுவேல் காலத்துலலாம் எத்தனை வயசு தான் எத்தனை வயசு தான் இருந்துச்சு? குவாலிஃபிகேஷன் ஏஜே எத்தனை தான்? 30 வயசு. ஆனால் இந்த சாமுவேலுக்கு எத்தனை வயசு தான் ஆகுது? எப்படி இருந்திருக்கும்? அம்மா இவனுக்கு குவாலிஃபை வயசே கிடையாதம்மா. இது நியாயப்பிரமாண சட்டம். மோசேயினுடைய திருச்சட்டம் சொல்லுகிறது, தோரா சொல்லுகிறது, ஒருவனை 30 வயதுல தான் லேவியனாய் அர்ப்பணிக்க முடியும்னு. அப்ப நீங்க சட்டத்தை மீற சொல்றீங்களா? மோசேயினுடைய சட்டத்தை அவமாக்க சொல்றீங்களா? நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம்னு வேதம் சொல்லுது. அப்ப நீங்க நியாய பிரமாணத்தை மீறுறதா? இப்ப ஆசாரியன் கேட்டா அதுக்கு அண்ணாள் சொல்றாங்க, இங்க பார், மோசே நியாய பிரமாணம் தோரா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைய ஊழியனா மாத்த அவர் வல்லமையிலவர். நீ என்ன சொல்றது? முதல்ல பலி செலுத்து. மோசேயாவது நியாய பிரமாணம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல நீ பலி செலுத்து. இல்ல நியாய பிரமாண சட்டத்தை தூக்கி போடுது அந்த அம்மா. இல்ல விசுவாச பிரமாணத்துல ஜிஜாண்டிக் ஃபிகரா எழும்பி நிக்கிறாங்க. என்ன பிரமாணத்துல? விசுவாச பிரமாணத்துல எழும்பி நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை மீறினா கல்லெறிஞ்சு என்ன செய்வான்? எல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கறாங்க. என்ன ஒரு தைரியம்! அதான் பேதுரு எழுதும்போது சொல்லுகிறாரு, விசுவாசத்தோடும் விசுவாசத்தோட தைரியத்தையும். விசுவாசம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? தைரியம் வந்துருது. இல்ல உண்மைதானா? பயத்துக்கு ஆப்போசிட் தைரியம் கிடையாது. பயத்துக்கு ஆப்போசிட் என்னது? விசுவாசம். ஆண்டவர் எங்கேயாவது பார்த்து பயப்படாதே தைரியமாயிரு அப்படியா சொன்னாரு? பயப்படாதே என்ன உள்ளவனாயிரு? விசுவாசம். விசுவாசம் வந்துருச்சுன்னா பயம் போயிடும், தைரியம் வந்துடுது. இல்லை லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, கல்லெறிஞ்சு கொள்ளுவானே, நியாயப்பிரமாண சட்டத்தை மீற சொல்றமே, எந்த பயமும் இல்லை பாருங்க. ஆச்சரியம். அந்த காலம் நியாயப்பிரமாண காலம். சொல்லுங்க, அந்த காலம் என்ன காலம்? அது நியாயப்பிரமாண காலத்திலேயே, நியாயப்பிரமாண காலத்திலேயே அதை தூக்கி போட்டு விசுவாச பிரமாணத்தில் அந்த அம்மா வேலை செஞ்சு. ஆனால் விசுவாச பிரமாணம் இருக்கிற இந்த காலத்தில் நிறைய பேர் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னும் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லை. ஜிஜாண்டிக் ஃபிகரா எழும்பி நிற்கிது. இப்போ ஏலி பார்த்தாரு. ஏன்னா பலி செலுத்துறதை யாராலும் தடை செய்ய முடியாது, அதுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது. பலி செலுத்தணும்னு வந்துட்டா என்ன செஞ்சுதான் ஆகணும்? பலி செலுத்தி தான் ஆகணும். ஏலி பார்த்தாரு, எப்பா அந்த அம்மா விசுவாச பிரமாணத்தில் எழும்பி நிற்கிறாங்கப்பா, பேசாம முதல்ல பலியை செலுத்தி அனுப்புங்க, யாரும் தடை பண்ணுறதுக்கு யாருங்க கிடையாது, முதல்ல என்ன செலுத்துங்க, பலியை செலுத்துங்க. மோசேக்கு ஒரு யோசுவா இருந்த மாதிரி எனக்கு என்ன செஞ்சுட்டு போட்டோம், இங்கேயே உப்பு சப்பானி மாதிரி என்ன செய்யட்டும், உதவிக்கு அப்படி இருக்கட்டும்ப்பா, நீங்கள் முதல்ல பலியை செலுத்தி அந்த அம்மா அனுப்பிவிடு, அப்படி பிரச்சனை பண்ணாத, முதல்ல அனுப்பி. ஏலி ரொம்ப சப்மிசிவான ஆள், எதுக்கும் பெரிய அளவில் எதிர்ப்புலாம் என்ன செய்ய மாட்டார், காட்டிக்க மாட்டார் இல்லையா. முதல்ல பலியை செலுத்தி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சாமுவேலை தூக்கி அப்படி பிடிக்கிறாங்க.
அவன் அந்த காலை தலைமையில் கை வைக்கிறான். காலை தலையில் கை வைக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு உயரம் பத்தலை பாருங்க. அவனை தூக்கி அப்படி பிடிச்சா அவன் காலை தலைமையில் கை வைக்கிறான். அந்த 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 காலை பலியிடப்பட்டுகிறது. இப்போ சாமுவேலை லேவியனை அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிச்சுட்டு கொண்டு வந்து ஏலிக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அந்த அன்னாள் அருமையாக ஒரு பாடல் பாடுறாங்க பாருங்க. 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நேரம் இல்லை, சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1லிருந்து 10 வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் சாப்டர் 2 from the verse 1 to 10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். சத்தமாக வாசிக்கணும், ஜீவனாக வாசிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி பைபிளை படிக்கப்படாது. நல்ல சத்தமாக வாசிக்கணும். வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூருகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. என்ன வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு ரிச்சா யூஸ் பண்றாங்க. உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்ல. என்ன ஒரு வேர்டு இல்ல. பிரதான ஆசாரியன் இருக்கிறாரு, ஆசாரியர்கள் நிற்கிறாங்க, மூப்பர்கள் நிற்கிறாங்க, தேசத்தின் தலைவர்கள் நிற்கிறாங்க. எதையுமே அந்த அம்மா கண்டுக்கிறாம சொல்றாங்க பாருங்க, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்த வாசியம் பார்க்கலாம். உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்ல, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். நாங்கெல்லாம் பொறியாக்களாக்கும் பொறிய ஆசாரியராக்கும் அதுவாக்கும் இதுவாக்கும் அதெல்லாம் பேசாத. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், கர்த்தரே ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ, அவர் செய்கைகள் உண்மையுள்ளவைகள் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். எத்தனை பெற்றாளா? அத 1 தானே பெற்றிருக்காங்க, ஆனா 7ன்னு சொல்றாங்க. பெத்தது எத்தனை தான்? ஒரு பிள்ளையை தான் பெற்றிருக்காங்க, ஆனா எத்தனைன்னு சொல்றாங்க? சரி, நான் என்ன பின்னாடி விளக்க சொல்றேன். சரி, வாசிங்க பார்க்கலாம். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டா. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதெல்லாம் சாமுவேலை குறித்து தீர்க்க தரிசனமா பாடுறாங்க பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர்களை பிரபுக்களோட உட்காரவும், சாமுவேலை பிரபுக்களோட சவுல்ல இருந்து தாவீதுல இருந்து பிரபுக்களோட ராஜாக்களோட உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். இதெல்லாம் ரொம்ப ப்ராஃபஸியா பாடுறாங்க இல்ல. வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். சாமுவேல் காலத்துல பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வர்றாங்க. அப்ப சாமுவேல் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. அப்ப பெலிஸ்தருக்கு எதிராக தேவன் வானத்திலிருந்து இடிகளை முழங்க பண்ணினாரா இல்ல. அப்பதான் அவர் பேர் வச்சார்ல, எபினேசரே அப்படின்னு பேர் வைக்கிறார்ல. ஒரு கற்றுனை நாட்டி அந்த யுத்தத்தின் முடிவுல தான் சாமுவேல் பேர் வைக்கிறார். எபினேசர் இம்மட்டும் உதவி செய்தார்னு பேர் வச்சார். அந்த வானத்திலிருந்து முழங்கினார். அதெல்லாம் ப்ராஃபஸியா பாடுறாங்க பாருங்க.
வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். அடுத்து, கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து. தன் பிள்ளைய என்னன்னு சொல்றாரு? தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். சாமுவேலின் கொம்பை உயர பண்ணுவார் என்று என்ன செய்யறாரா? துதித்தார். பிள்ளையை குறித்து எப்படி ப்ராஃபஸியா பாடுறா பாருங்க. இல்ல, ராஜா பிரபுக்களோட உட்காருவான், கர்த்தர் அவனுக்காக வானத்திலிருந்து முழங்குவார். அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லணும். சனியனே உருப்பட மாட்ட, உன்னத்தையெல்லாம் வச்சு என்ன பண்றது, உன்னைய பெற்றதுக்கு இப்படி ப்ராபசி சொல்லப்படும். சரி, அதில் இந்த 10 வசனத்தையும் விளக்கம் சொல்ல இப்போ நேரம் இல்லை. அதனால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லலாம். 6வது வசனம் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 6வது வசனம், 2வது அதிகாரம் 6வது வசனம், சாப்டர் 2:6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். இப்ப கவனிங்க, இந்த எல்கானா குடும்பத்தை எத்தனை தலைமுறையா தள்ளி வச்சிருக்கிறாங்க லேவி ஊழியத்திலிருந்து? எத்தனை வருஷமா? ஏன் லேவி ஊழியத்திலிருந்து தள்ளி வச்சிருக்காங்க? இவன் லேவி கோத்திரம் தானே, ஏன் தள்ளி வச்சாங்க? இவன் யாருடைய வம்சத்துல வந்தவன்? சரி, கோராகுடைய வம்சத்தில் வந்தா பிரச்சனை என்ன? பிரச்சனை, கோராகு எப்படி மரிச்சான்? உயிரோட பாதாளத்தில் இறங்கினானா? அப்ப இந்த குடும்பத்தையே எப்படி அழைச்சி வர்றாங்க? இது வரைக்கும் இவங்க எப்படிப்பட்ட வம்சம்னு சொல்லி வர்றாங்க? உயிரோட பாதாளத்தில் இறங்கின வம்சம், உயிரோட பாதாளத்தில் இறங்கின வம்சம், அப்படியே தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, இங்க பார், சும்மா உயிரோட பாதாளத்தில் இறங்கின வம்சம் அதெல்லாம் சொல்லாத. அவரு பாதாளத்தில் இறங்க பண்ண மட்டும் இல்ல, அவரால் ஏற பண்ணவும் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன். இல்லை, நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் எந்த உச்சத்திலிருந்து இறங்குனீங்களோ கர்த்தர் இனி வருகிற நாட்களில் உங்களை திரும்பவும் ஏற பண்ணுவார். உங்கள் பொருளாதாரத்தில் உங்களை ஏறி வர பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பொருளாதாரத்தில் உங்களை ஏறி வர பண்ணுவார். உங்கள் ஊழியத்தில் உங்களை ஏறி வர பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை ஏறி வர பண்ணுவார். உங்களுடைய வேலை வாய்ப்புகளை ஏறி வர பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் ஏறி வர பண்ணுகிறவராயிருக்கிறார். இல்ல, என்ன ஒரு ஃபெய்த் இல்ல? அவர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவரால் எங்களை ஏறி வர பண்ணவும் முடியும். இல்ல, சரி, பாடிட்டாங்களா? பாடிட்டு அங்கேயே சாமுவேலை விட்டு போயிடுச்சு. அங்கே என்ன செஞ்சிருச்சு? சாமுவேலை விட்டு போயிடுச்சு. சரி, இப்ப சாமுவேலை கர்த்தர் எப்படி அங்கீகரித்தார்னு பார்க்கணும்ல. இந்த குடும்பத்தை எப்படி திரும்ப ஊழியக்காரனா மாத்தினாருங்கிறத பார்க்கணும்ல. அதான கிளைமேக்ஸே இல்லையா? அதை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம், வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுங்க, 3வது அதிகாரத்துக்கு வந்துடுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். சரி, இப்ப கவனிங்க கொஞ்சம், இது ஒரு few minutes மட்டும் கொஞ்சம் நீ ஷார்ப்பா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் இந்த பகுதியை நான் உங்களுக்கு விளக்க சொல்ல சுலபமா இருக்கும். ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் எங்க படுத்திருந்தாரு? ஏலிக்குன்னு என்ன ஸ்தானம் நான் விளக்கி சொல்றேன். ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதிகளை கொண்டது. சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரம் எத்தனை பகுதிகளை கொண்டது? 3 பகுதிகளை கொண்டது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சுவருக்கு பெரிய வெளியில அவுட்டர் பகுதி இருக்குல்ல, நம்ம கார் பார்க்கிங்லாம் நிறுத்தியிருக்கோம் இல்லையா? அதை போல் 4 பக்கமும் ஓப்பன் ஏர் பகுதி இருக்கும், திறந்த வெளி பகுதி இருக்கும், பெரிய இடம் இருக்கும், சுற்றிலும் என்ன இருக்கும்? பெரிய இடம். அதுக்கு பிரகாரம்னு பேர். சொல்லுங்க, அதுக்கு என்ன பேர்? பிரகாரம்னு பேர். அதுக்கு அடுத்து இந்த கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சா இதுக்கு நேராக வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குள்ளே நுழைஞ்சா
நீங்க உட்கார்ந்துருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ். சொல்லுங்க, நீங்க உட்கார்ந்துருக்கிற இடம் என்ன பகுதி? அது என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். சரி, அதை தாண்டி வந்தா இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருப்பாங்க. இந்த பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க, இந்த பகுதி என்ன பகுதி? மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி மேல கர்த்தர் வீற்றிருப்பார். உடன்படிக்கை பெட்டி மேலனா பெட்டி மேல இருக்க மாட்டாரு. இந்த பெட்டிக்கு மேல இங்க மகிமையின் மேகம் இருக்கும். இந்த மகிமையின் மேகத்தின் மேல கர்த்தர் என்ன செய்வார்? வீற்றிருந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தவாறே கர்த்தர் என்ன செய்வார்? அங்கே வீற்றிருப்பார். ஒரே ஒரு ரிப்பிட்டேஷன் சொல்லிடலாமா? நீங்க சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. வெளியே இருக்கிற அந்த பகுதிக்கு என்ன பேரு? பிரகாரம், அவுட்டர் கோர்ட். சரியா? நீங்க இருக்கிறீங்களா இந்த பகுதிக்கு என்ன பேரு? பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ். இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேரு? மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்லலாம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். சரி, இப்போ கவனிங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் டேபர்நாக்கில் இருக்கிற அந்த பதவிகள், பொறுப்புகளுடைய பேரெல்லாம் சொல்கிறேன். கீழே இருந்து மேல் நோக்கி நான் சொல்கிறேன். சரியா? அதை நினைவில் வச்சுக்கிறேங்க. அப்போ நான் இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உதவியாக இருக்கிறவங்க, கீழ் நிலையில் இருக்கிறவங்க லேவியர்கள். சொல்லுங்க, கீழ் நிலையில் இருக்கிறவங்க யாரு? லேவியர்கள். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு மேலே பணிபுரிகிறவர்கள் ஆசாரியர்கள். சொல்லுங்க, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க யாரு? ஆசாரியர்களுக்கு மேல பிரதான ஆசாரியன். சொல்லுங்க, ஆசாரியர்களுக்கு மேல யாரு? பிரதான ஆசாரியனுக்கும் மேல ஒன்று இருக்கு, அது மகா பிரதான ஆசாரியன். என்னது? திருப்பி சொல்றேன். லேவியர்கள், அடுத்து ஆசாரியர்கள், அடுத்து பிரதான ஆசாரியன். இது மூணுமே எழுத்துப்பூர்வ பதவி, லிட்ரல் பொசிஷன். அப்படின்னா என்ன? லேவியனுடைய பிள்ளை லேவியன் ஆகலாம், ஆசாரியனுடைய பிள்ளை ஆசாரியன் ஆகலாம், பிரதான ஆசாரியனுடைய பிள்ளை என்ன ஆயிரலாம்? பிரதான ஆசாரியர் ஆயிரலாம். இதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் வந்துடும். சரியா? என்னென்ன? லேவியன், அதுக்கு அடுத்து ஆசாரியன், அதுக்கு அடுத்து பிரதான ஆசாரியன், அதுக்கு அடுத்து மேலே ஒன்று இருக்கு, அது மகா பிரதான ஆசாரியன். அந்த பொசிஷனை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை வேற யாரும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் ரெண்டு பேருக்கு தான் அந்த பொசிஷன் ஆண்டவர் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் 2 பேர் தான் மகா பிரதான ஆசாரியர்கள். ஒருவன் மோசே, இன்னொரு ஆள் யாருன்னா பின்னாடி சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒருவர் தான் மகா பிரதான ஆசாரியர், அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மகா பிரதான ஆசாரியர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ கவனிங்க. ஜனங்கள்லாம் நல்லா கவனிங்க. ஜனங்களும் லேவியர்களும், சொல்லுங்க, யார் யாரு? லேவியர்களும் பிரகாரத்தோட நின்றணும். அந்த காலங்களில் ஜனங்களோ லேவியர்களோ எதுக்குள்ள வர முடியாது? இந்த கூடாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது, பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் இன்னைக்கு நாம மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வர முடியுதுன்னா இயேசு நமக்காக சிலுவையிலே செய்து முடித்ததனுடைய பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் நம்மெல்லாம் இருந்திருந்தோம்னா இன்னும் எங்கே தான் இருந்திருக்கணும்? வெளியே பிரகாரத்தில் தான் நின்று இருந்திருக்கணும், இல்லை? சரி, ஜனங்களும் லேவியர்களும் வெளியே பிரகாரத்தோட நின்றுவாங்க. ஆசாரியர்கள் மட்டும் எதுக்குள்ள வர முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியும். குத்து விளக்கு ஏற்றுவாங்க, அப்பம் வைப்பாங்க, வேலைகள்லாம் தூப பீடத்தில் தூபம் போடுவாங்க, வேலையெல்லாம் செய்யலாம் ஆசாரியர். சரியா? சரி, அடுத்து பிரதான ஆசாரியன் மட்டும் எதுக்குள்ள வரலாம்? இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸுக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரு மட்டும் வரலாம்? பிரதான ஆசாரியன் மட்டும் வரலாம். அதுவும் எப்படி வரணும்? வருஷத்துல ஒரே ஒரு நாள் 2 தடவை வருவான். ஒரு நாளில் எத்தனை தடவை வருவான்? 2 தடவை வருவான். முதல்ல தன் பாவத்துக்காக இரத்தத்தை செலுத்த வருவான், அடுத்து ஜனத்தின் பாவத்துக்காக இரத்தத்தை செலுத்த உள்ள வருவான். ஒரே நாளில் 2 டைம்ஸ் உள்ள வருவான். முதல்ல தன் பாவத்துக்கான பலியை செலுத்த உள்ள வருவான், அடுத்து யாருக்காக செலுத்த வரணும்? ஜனத்தின் பாவத்துக்காக செலுத்த வருவான். 2 தரம் வருவான். ஆனால் இயேசு தன் பாவத்துக்காக அவர் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பாவமே செய்யலை, ஜனத்துக்காக மட்டும்தான் அவர் பலியை செலுத்தினாரு. அதனால தான் இயேசு ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ கவனிங்க. பிரதான ஆசாரியன்
ஒரு நாள்ல எத்தனை தடவை, வருஷத்துல ஒரே ஒரு நாள் எத்தனை தடவை வருவான்? 2 தடவை வருவான். அது எப்படி வரணும்னா, ஒரு கையில ரத்தம் இருக்கணும், இன்னொரு கையில தூப புகை இருக்கணும். இந்த தூப புகையோடு ரத்தத்தோடு தான் அவன் என்ன செய்ய முடியும்? உள்ள நுழைய முடியும். உள்ள டக்குன்னு இந்த ஸ்கிரீனை திறந்துட்டு அப்படியே உள்ள டக்குன்னு மேக ஸ்தம்பத்தெல்லாம் பார்க்க முடியாது. இந்த புகையை என்ன செய்யணும்னா களைச்சி விட்டுட்டு அந்த புகைக்குள்ள மறைந்து கொண்டே அப்படி உள்ள வரணும். உள்ள வரும்போது அவன் இடுப்புல என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு சங்கிலி செயின் போட்டிருப்பாங்க. அந்த செயின் என்ன செய்யும்னா இப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி, பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி வெளியே பிரகாரம் வரைக்கும் நீண்டு கிடக்கும். இவன் அங்கி முழுவதிலும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அங்கங்க அப்படியே என்ன செஞ்சிருப்பாங்க? மணிகளை கட்டி விட்டுருப்பாங்க. இவன் ஒரு இடத்துல அப்படி நிற்கக்கூடாது. இந்த புகையை பரப்பிக்கிட்டே இந்த பக்கம் ரத்தத்தை எடுத்து அப்படி தெளிச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? அப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அங்கங்க என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஆடிக்கிட்டே இருக்கணும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவன் அசையும் போது இந்த மணி சத்தம் பின்னாடி வரைக்கும் என்ன செய்யணும்? அங்கே டிங்கு டிங்குன்னு கேட்கணும். மணி சத்தம் கேட்டாதான், அதாவது கர்த்தர் இவனை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் இவன் உயிரோட என்ன செய்ய முடியும்? வெளியவே போக முடியும். கர்த்தர் இவனை ஏற்றுக்கொள்ளலைன்னா இவன் என்ன செஞ்சிருவான்? இதே இடத்துல மறிச்சு விழுந்துருவான். சரி, பாடியை எடுக்க யாராவது வரலாமான்னு வரக்கூடாது. எதை பிடிச்சி தான் இழுக்கணும்? சங்கில் அந்த செயினை பிடிச்சி தான் மணி சத்தத்தை கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, கேட்குதான்னு. கேட்கலைன்னா என்ன ஆகி போச்சுன்னு அர்த்தம்? அப்போ கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்னு ஆகி போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் எதை பிடிச்சி தான் இழுக்கணும்? சங்கிலியை பிடிச்சி தான் இழுக்கணுமே ஒழிய உள்ள யாரும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. கர்த்தர் அவ்வளவு பயபக்திக்குரியவர். ஆனால் அவர் அவ்வளவு பயபக்திக்குரியவர் தான். இதை சொல்லியே நம்ம மிரட்டப்படாது. ஏன்னா உள்ளே போய் அப்படி செத்தவன் ஒருத்தன் கூட கிடையாது. அப்படி எவன் உயிரையும் கர்த்தர் எடுக்கவே கிடையாது. அவர் அவ்வளவு நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை மறந்துடப்படாது. சரி, இப்போ கவனிங்க. அப்போ உள்ள ஒருத்தன், ஒரு பிரதான ஆசாரியன் உள்ள வந்துட்டு உயிரோட வெளியே போயிட்டான்னு வச்சுக்குங்க, யார் அவனை அங்கீகாரம் பண்ணிட்டான்னு அர்த்தம்? கர்த்தரை அங்கீகாரம் பண்ணிட்டான்னு அர்த்தம். இதுதான் பிரதான ஆசாரியன். சரியா? சரி, அடுத்து இந்த மகா பிரதான ஆசாரியன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. இந்த சங்கிலி, ரத்தம், புகை, மணி, அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. கர்த்தர் அப்படி கூப்பிட்டாருன்னா குடு எதுக்குள்ள ஓடி வந்துடுவான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. மோசே மகா பிரதான ஆசாரியன். அவன் மணியோ புகையோ எல்லாம் என்ன செஞ்சுட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, பழைய ஏற்பாட்டில் மோசே மகா பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியனுக்கும் மேலே. சரி, இப்போ கவனிங்க. இதுதான் சுச்சுவேஷன். இப்போ ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் இரவு, கவனிங்க, ஜனங்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் வெளியில் படுத்து கிடக்காங்க. வெளியில் இரவு நேரத்தில் எல்லாரும் படுத்து கிடக்காங்க. பிரதான ஆசாரியன் ஏலி மட்டும் இங்கே இந்த இடத்துல ஒரு குத்து விளக்கு இருக்கும். இந்த குத்து விளக்குக்கு பக்கத்தில் ஒரு படுத்து கிடக்கிறார். ஏன்னா இரவு முழுவதும் குத்து விளக்கை என்ன செய்யணும்? ஏற்றணும். ஆனால் அப்புறமா அதை குறைச்சிக்கிட்டாங்க. இரவு முழுவதும் ஏற்றணும், ஆனால் காலையில் 3 மணி வரைக்கும் தான் ஏற்றுனாங்க. அதுக்கு மேலே ஆண்டவர் தூக்கம் வருது, நாளுக்கு மேலே முடியலன்ட்டு படுத்துருவாங்க போல். கொஞ்ச நாள் ஃபுல்லாக ஏற்றுனாங்க, அதுக்கப்புறம் 3 மணின்னு மாற்றிக்கிட்டாங்க அவங்கள. சரி, இப்போ குத்து விளக்கு கிட்ட படுத்திருக்கார். கவனிங்க, ஜனங்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் எங்கே படுத்து கிடக்குறாங்க? வெளியே பிரகாரத்தில். சாமுவேலும் அந்த கதவை ஒட்டி வெளியே பிரகாரத்தில் படுத்திருக்கான். சரியா? இப்போ சாமுவேலுக்கு வாங்க. சாமுவேல் எங்கே படுத்து கிடக்குறான்? வெளியே பிரகாரத்தில். ஆசாரியன் எங்கே ஏலி எங்கே படுத்துருக்கிறாரு? பிரதான ஆசாரியன் ஏலி எங்கே படுத்து கிடக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலத்தில். எதுக்கு பக்கத்தில்? குத்து விளக்குல. கர்த்தர் எங்கே வீற்றிருக்கிறாரு? என்ன ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறாரு? ஒரே சொல்லிடுங்களா? சாமுவேல் எங்கே படுத்து கிடக்கிறான்? பிரகாரத்தில். ஏலி எங்கே படுத்து கிடக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலத்தில். கர்த்தர் எங்கே வீற்றிருக்கிறாரு? என்ன நடக்குது? வாசிங்க. சாமுவேல் இன்னும் பிள்ளை ஆண்டான். வேதம் இன்னும் திருப்பி சொல்லிட்டே இருக்கு. அவன் இன்னும் என்னவா தான் இருக்கிறானா? பிள்ளையா தான் இருக்கான், குழந்தையா தான் இருக்கிறான் இன்னும். வாசிங்க பார்க்கலாம். தேவன் ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். பரிசுத்த ஸ்தலத்துல படுத்து கிடக்கிறார். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில். இந்த கவனிங்க, இந்த இடத்துல வார்த்தை கர்த்தருடைய ஆலயம் தெளிவா இருக்கு பாருங்க.
நிறைய வேர்ட்ஸ் உண்டு. கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய கூடாரம், கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு, தேவனுடைய கூடாரம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய ஆலயம், நிறைய பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு டேர்முக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கர்த்தருடைய ஆலயம் அப்படிங்கிற வார்த்தை வந்தா அது மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கும். சொல்லுங்க, யாருடைய ஸ்தலத்தை குறிக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கும். ஹோலி ஆஃப் ஹோலிஸை குறிக்கும். சரியா? பைபிளில் எங்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயம்னு வருதோ அது எதை குறிக்கும்? அது மகா பரிசுத்த ஸ்தலம். சத்தமாக சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயம்னா என்ன ஸ்தலம் அது? இன்னும் ஒரே ஒரு கர்த்தருடைய ஆலயம்னா என்ன ஸ்தலம் அது? மறந்துடக்கூடாது. அந்த வசனம் தெளிவாக இருக்கு பாருங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். இப்ப கவனிங்க, கர்த்தர் எந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறா? சாமுவேல் எங்க படுத்து கிடக்குறான்? நடுவில் யாரு படுத்து கிடக்கிறது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கர்த்தர் வெளியில இதுல பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்து கிடக்கிற ஏலியை தாண்டி வெளியே பிரகாரத்தில் படுத்து கிடக்கிற சாமுவேலை கூப்பிடுற இல்ல. அப்ப என்ன தெரியுமா? உங்களை தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டாரு. உங்களை தூக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தூக்குவார். உங்களுக்கு மேலே எத்தனை மேனேஜர் இருக்கலாம், எத்தனை பெரிய அதிகாரிகள் இருக்கலாம், இல்லை பெரிய தலைவர்கள் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் உங்களை தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா அவரை ஒருவனாலும் தடை செய்யவே முடியாது. உங்களை அழகாக லிஃப்ட் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப ஏழியை தாண்டி பிரகாரத்தில் இருக்கிற சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுறார் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், இப்ப கவனிங்க, நான் ஒரு நிமிஷம். டக்குன்னு இப்ப கர்த்தர் கூப்பிட்ட உடனே அதிகாலை நேரம் 3 மணி, நல்ல பனி பொழியுது, எல்லாம் போத்திட்டு நல்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் இப்போ சத்தம் கேட்ட உடனே வெளியே படுத்து கிடந்த சாமுவேலு டக்குன்னு அந்த ஸ்க்ரீனை திறந்துட்டு குடுன்னு எதுக்குள்ள வந்துட்டான்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஓடி வந்துட்டான். இல்லை, ஆக்சுவலாக இவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றதுக்கு இவனுக்கு என்னவே கிடையாது, பர்மிஷனே அதிகாரமே. ஆண்டவர் டைம் கூட எப்படி பார்த்து வச்சு கூப்பிட்றாரு பாருங்க. பகலில் கூப்பிட்டுருந்தா கூட இவன் உள்ள என்ன செய்ய முடியாது, என்ன மண்டையில் அடித்து ஓடுறா அப்படின்னு வரட்டி விட்டுருப்பாங்க. இல்லை, அவர் பார்க்குறாரு பாருங்க, யாருமே இவனை டிஸ்டர்ப் பண்ணாத நேரத்தில் கரெக்டாக கூப்பிட்றாரு பாருங்க. இல்லை, நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா ஒரு நாள் அல்ல, ஒரு நாளிகை கூட மிஸ் ஆகாது. கரெக்டாக தூக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் நினைக்காதீங்க மிஸ் ஆயிருமோ, சித்தம் போறிடுமோ, தவற விட்டுருவானோ. நீங்களே விட்டாலும் அவர் விட போகிறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவரை தடுத்து நீர் செய்கிறது என்ன என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இல்லை, கரெக்டாக கூப்பிட்றாரு பாருங்க. கூப்பிட்ட உடனே குடுன்னு எங்கே ஓடி வந்துட்டான்? பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறிட்டு வந்துட்டான். அவர் பதறிட்டாரு. எப்படா நீ வந்த? போடா, முதல்ல யாராவது பாத்திர போறாங்க. அவர் பதறாரு. வாசிங்களே. ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர், இப்ப முதல்ல வெளியே போடான்னு அனுப்பிச்சாரா, வெளியில போயிட்டான். அடுத்து மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். 2வது தடவையும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சு வர்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து,
கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டார் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லு, அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன் ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். தன் ஸ்தானத்திலே எங்க? இவனுக்கு ஏது ஸ்தானம்? இவன் லேவியனா, ஆசாரியனா, பிரதான ஆசாரியனா, இவனுக்கு ஏது ஸ்தானம்? ஏது? இவனே சும்மா உப்புக்கு சப்பானி மாதிரி ஆலயத்தில் வச்சிருக்காங்க. இவனுக்கு ஸ்தானம் ஏது? இப்ப லேவியன்னா ஒரு ஸ்தானம் இருக்கு, ஒரு பொசிஷன் இல்ல. ஆசாரியனுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியர்களுக்கு பொசிஷன் இருக்கு. இவனுக்கு என்ன பொசிஷன் இருக்கு? இவன் எங்க போய் படுத்தான்? தன் ஸ்தானத்துக்கு போய் படுத்தான் ஆவியானவர் எழுதுறாரு. அப்ப எங்க போய் படுத்தான்? எங்க படுத்தான்னா, இவன் இந்த 3வது தடவை தான் ஏலி சொல்றாரு சாமுவேல்கிட்ட, சாமுவேல் இனிமே கர்த்தர் கூப்பிட்டா யெகோவா சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரா. இப்பதான் இந்த 3rd டைம் தான் அவர் கர்த்தருடைய நாமத்தை அவன்கிட்ட பிரயோகம் பண்றார், அவன்கிட்ட பேசுறார். பேசின உடனே இவனுக்கு ஆச்சரியம், கர்த்தரா, யெகோவாவா, அவரா என்னைய கூப்பிடுறாரு? அப்படியா? அவர் எங்கேயோ இங்க தானே, உள்ளுக்குள்ளதானே இருக்கிறாரு. கர்த்தர் யெகோவா உள்ள இருக்கிறாருன்னு சொல்றாங்க. எங்க இருக்கிறார் அவரு அப்படின்னு சொன்னவன் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தவன் அந்த ஸ்கிரீனை திறந்து வெளியே போறதுக்கு பதிலா இந்த ஸ்கிரீனை திறந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டான். எதுக்குள்ள நுழையிறான்? கர்த்தரை பார்க்கிற வாஞ்சையில எதுக்குள்ள நுழையிறான்? இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சா மேகஸ்தம்பத்தின் மேல கர்த்தர் வீற்றிருக்கிறார். வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான். சொல்லுங்க, எங்க வந்துட்டான்? அப்ப வந்து கர்த்தர் கரெக்டா நின்னாரு பாருங்க. நின்று இப்ப சாமுவேல்ட்ட என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? யோசிச்சு பாருங்களேன். பிரகாரத்தில் வச்சு பேசல, பரிசுத்த வச்ச ஸ்தலத்தில் வச்சு பேசல. எங்க அழைத்து பேசுறாரு? அவனை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வச்சு பேசுறார். நிறைய காரியங்களை சொல்லிட்டார். இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் சொல்கிறீங்க? இப்போ கர்த்தர் பேசின உடனே இவன் என்ன செஞ்சிட்டான்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே படுத்துட்டான். எங்கே படுத்துட்டான்? அந்த பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே படுத்து கிடந்த ஒரே ஆள் யாரு தான்? சாமுவேல். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே படுத்துட்டான். எப்படி சொல்கிறீங்க? அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் போனான்னு எப்படி சொல்கிறீங்க? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 15வது வசனம், சாப்டர் 3:15 வாசிங்க. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். எதை திறந்தானா? கர்த்தருடைய. நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயம்னா என்ன ஸ்தலம்? முன்னாடி பார்த்தோமே, என்ன ஸ்தலம் அது? மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிற வார்த்தை. இப்ப காலையில எழும்புறாங்க எல்லாரும், ஆசாரியர்கள் எழும்புறாங்க. கொஞ்சம் தான், ஒரு 3:30 மணிக்கெல்லாம் அவங்க எந்திரிச்சிருவாங்க. அப்போதான் உள்ளே வந்திருக்கிறான் இவனும் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, படுத்து கிடக்கிறான். சத்தம் இப்போ எல்லாம் உள்ளே எந்திரிக்கிறாங்க. எந்திரிப்பா எல்லாரும், எல்லாம் பலி செலுத்த ரெடி ஆகணும், எல்லாம் எந்திரிங்க. ஆசாரியெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. வாசலில் படுத்து கிடந்த சாமுவேலை பார்த்தா ஆளை காணாம். எங்கடா சாமுவேல் இங்கே தான் படுத்து கிடந்தா, எங்கே காணாம்? அதான் ரொம்ப முக்கியமாக. இப்போ வாங்கப்பா எல்லாரும் போய் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே வர்றாங்க. எழுப்புறாங்க. ஐயா எழுந்திரிங்க, பலி செலுத்தணும், எல்லாம் ரெடி பண்ணணும். எழுப்புறாங்க. சத்தம் கேட்டு இவன் எதை திறந்துட்டு வர்றான்? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். பைபிள்லயே அந்த வார்த்தை ஒரு இடத்துல தான் இருக்கு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை எதுக்குள்ள இருந்து வெளியே வர்றான்? இதை பார்க்கிற ஆசாரியர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எங்க போயிட்டு வெளியே வர்றான் உங்களுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற ஏலியை தவிர அங்க நின்ன ஒரு ஆசாரியர்ல ஒரு ஆளும் உள்ள வந்தது கிடையாது. உண்மைதானா? அவங்களாம் ஆசாரியர்கள் தானே, இதுக்குள்ள என்ன செஞ்சதே கிடையாது. இவன் எதுக்குள்ள இருந்து வெளியே வர்றான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. இப்ப சொல்லுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தன் உயிரோட உள்ள போயிட்டு உயிரோட வெளியே வர்றான்னா யார் அவனை அங்கீகாரம் பண்ணிட்டான்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப சாமுவேல இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கீகாரம் பண்ணல, இஸ்ரவேல் மூப்பர்கள் அங்கீகாரம் பண்ணல, ஏலி அங்கீகாரம் பண்ணல, ஆசாரியர்கள் லேவியர்கள் அங்கீகாரம் பண்ணல. சாமுவேல சேனைகளின் கர்த்தரே அங்கீகாரம் பண்ணினா.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், உங்க அங்கீகாரத்தை சக விசுவாசிகள்கிட்ட தேடாதீங்க, உங்க அங்கீகாரத்தை சக மனிதர்கள்ட்ட தேடாதீங்க, நீங்க வேலை பார்க்கிற அலுவலகத்தில் தேடாதீங்க. உங்க அங்கீகாரம் மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரச்சனை, நீ அங்கீகாரத்தை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிற, ஆனா உன்னுடைய அங்கீகாரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. இல்ல, யோசிச்சு பாருங்களேன். இப்ப இவன் அதுவும் பாருங்களேன், ஒருத்தன் உள்ள போகணும்னா கையில் என்ன இருக்கணும்? ரத்தம். இன்னொரு கையில் என்ன இருக்கணும்? போக. இடுப்புல என்ன கட்டியிருக்கணும்? சங்கிலி. அங்கி முழுவதும் என்ன இருக்கணும்? இதெல்லாம் இருக்குன்னு தானே பிரதான ஆசாரியன். ஆனா மகா பிரதான ஆசாரியனுக்கு இது எதுவுமே என்ன செய்யல, தேவையில்லை தானே. இவன் ஆசாரியனை, பிரதான ஆசாரியனை போல உள்ள வரல, மகா பிரதான ஆசாரியனை போல உள்ள வந்திருக்கிறான். எதுவுமே இல்லை. மோசே போயிட்டு வந்த மாதிரி உள்ள போயிட்டு வர்றான். இல்ல, மோசே போயிட்டு வந்தது போல. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேயோட யாரை கம்பேர் பண்ணியே பேசுவார் தெரியுமா? எரேமியா 11:1 தானே? எரேமியா 11:1. கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும். யாரோட கம்பேர் பண்றாரு? மோசேயோட யாரை கம்பேர் பண்றாரு? இன்னொரு சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்குல்ல, 99:6. இதுதான் மனைவி வேணுங்கிறது. 99:6. 99:6. Psalms 99:6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும். இப்ப மோசே ஆரோனோட யாரை கம்பேர் பண்ணியே பேசிட்டே வர்றாரு? பழைய ஏற்பாட்டில் 2 பேர் மகா பிரதான ஆசாரியர்கள். ஒருத்தன் மோசே, இன்னொரு ஆள் சாமு. இவன் யார மாதிரி உள்ள போயிட்டு வர்றான்னா மகாபிரத மோசேயை போல. இப்போ சொல்லுங்க, இவன் ஊழியக்காரன் இல்லைன்னு அங்க இருக்கிற யாராவது வாயை திறக்க முடியுமா? இவன் எதுக்குள்ள போயிட்டு வர்றான்? சத்தமா சொல்லுங்க, எதுக்குள்ள போயிட்டு வர்றான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யறான்? போயிட்டு வர்றானா? நான் சொல்றேன், உங்கள் அங்கீகாரத்துக்காக சில பேசலைன்னு நீங்க நினைக்கிறீங்க. பிரதர், அவங்க எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க எனக்காக பேசி இருக்கலாம், ஆனால் எனக்காக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலை, எனக்காக பேசலை. நான் சொல்கிறேன், உங்கள் அங்கீகாரத்திற்காக வாய் திறக்காதவர்கள் தேவன் உங்களை அங்கீகரிக்கும் போதும் எதிர்த்து வாயை திறக்க முடியாது. அவங்க எதிர்த்து பேசவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, இப்போ இவன் ஊழியக்காரன் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. யாருமே எதிர்த்து ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியாது அங்கே பேச. நான் சொல்கிறேன், அப்பா உங்கள் தலையை நிமிர்த்துவார் பாருங்க, ஒரு நாவும் அங்கே அசையாது, ஒரு நாவும் அங்கே அசையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நான் முடிக்கிறேன். பாஸ்டர் கிருபாவுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. சரி, சாமுவேல் 7 ஊழியத்தை செய்திருக்கிறார். எத்தனை ஊழியத்தை? நான் வரிசையாக சொல்கிறேன். முதல்ல லேவி ஊழியத்தை செய்திருக்கிறார். லேவியன் ஊழியம். ஏன்னா ஆசரிப்பு ஏலிக்கு அவர் பணிவிடை செய்து வந்தார் இல்லையா, அவர் லேவியன் ஊழியத்தை செய்தார். 1. அடுத்து ஆசாரிய ஊழியத்தையும் செய்தார். ஏன்னா சவுல் யார் வந்து பலியிடணும்னு காத்திருந்தாரு? சாமுவேல். அப்ப பலி செலுத்துறது யாரு தான் செலுத்த முடியும்? ஆசாரியன் தானே. ஸோ அப்ப ஆசாரிய ஊழியத்தையும் செய்தார். வசன நினைவில் இருக்கா? எழுதியிருக்கேன் நினை. சரி, ஆசாரிய ஊழியத்தையும் செய்தார். 2. அடுத்து பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தையும் செய்தார். எப்படி சொல்றீங்க? ஈசாயின் வீட்டில் பலி விருந்தை ஆயத்தப்படுத்துங்கள்னு சொல்லி சாமுவேல் அனௌன்ஸ் பண்றாரா? தாவீது அபிஷேகம் பண்ண போகும்போது அனௌன்ஸ் பண்றாரா? என்ன விருந்து? பலி விருந்துன்னு சொல்றாரா? அது என்னன்னா சாக்ரிஃபிஷியல் ஃபீஸ்ட்னா என்னன்னா, தேசத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு எல்லாரையும் வர சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கோத்திரங்களும் பெத்லகேம் வந்துருங்க, இல்லை பெத்தேல் வந்துருங்க. நம்ம இயர்லி கன்வென்ஷன் நடத்துகிறோம் பாருங்க,
வருஷத்தில் ஒரு தடவை எல்லா சபையும் கூடி ஒரே இடத்துக்கு வருவோம் பாருங்க, அதை மாதிரி எல்லா கோத்திரமும் கூடி வரும். அதுக்கு பேர் தான் பலி விருந்துன்னு பேர். அதுக்கு எல்லாம் விருந்து கொண்டாடுவாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணுறது பிரதான ஆசாரியன் தான் பண்ண முடியும். யார் தான் பண்ண முடியும்? சீஃப் ப்ரீஸ்ட் தான் என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். அப்போ சாமுவேல் அடுத்து என்ன ஊழியத்தையும் செஞ்சுருக்கிறாரு? பிரதான ஆசாரியன். நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன ஊழியம் செஞ்சுருக்காரு வரிசையா? லேவியன், அடுத்து ஆசாரியன், அடுத்து பிரதான ஆசாரியன், அதுக்குள்ளேயே மகா பிரதான ஆசாரியன். ஏன்னா மகா பிரதான ஆசாரியங்கிறது தனி பதவி கிடையாது இல்லையா? அது தேவன் தருகிற ஒரு பெரிய ஸ்தானம். சரி, லேவியன், அடுத்து ஆசாரியன், அடுத்து பிரதான ஆசாரியன், அதுக்குள்ளேயே மகா பிரதான ஆசாரியன். சரி, அடுத்து தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார். 4வது, அடுத்து தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவனாகவும் இருந்தார். உண்மைதானா? தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு என்னவாக இருந்தாரா? தலைவனாகவும் இருந்தார். அதாவது மிரியாம், மோசேலாம் தீர்க்கதரிசி தான். அவங்களாம் சிங்கிளாக இருந்துட்டு போயிட்டாங்க இல்லையா? ஆனால் தீர்க்கதரிசிகளின் சேனலை ஆரம்பித்து வைத்ததே சாமுவேல் தான். ஒரு தீர்க்கதரிசன பள்ளியையே உண்டாக்கி பல தீர்க்கதரிசிகளை எழுப்பி விட்டவர் சாமுவேல். அதனால தான் அப்போஸ்தலர் 3:24 ஆக்ட்ஸ் சாப்டர் 3:24 சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். அப்ப அந்த சேனலை துவக்கிறதே யார் பேர்ல இருந்து தான் துவக்கிறாரு? சாமுவேல் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்ன அத்தனை பேரும். அப்படிதான் ஆரம்பிக்கிறார். 1 சாமுவேல் 19:20 1 சாமுவேல் 19:20 இருக்கு. அவன் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவனாய் சாமுவேல் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்ப தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு என்னவாகவும் இருந்தாராம் அவர்? தலைவன். அப்ப சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. 5 ஊழியம் என்னென்ன? சீக்கிரம் சொல்லுங்க. 1 லேவியன், வெரி குட். அடுத்து ஆசாரியன், அடுத்து பிரதான ஆசாரியன், அதுக்குள்ளேயே மகா பிரதான ஆசாரியன், வெரி குட். அடுத்து 4வது தீர்க்கதரிசி, அடுத்து 5வது தீர்க்கதரிசியின் கூட்டத்துக்கே தலைவன், 6வது நியாயாதிபதி, ஜட்ஜ். தேசம் முழுவதும் போய் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாகவும் இருந்தார் இல்லையா? நியாயம் விசாரித்தார், நியாயாதிபதி. 6வது. 7வது ராஜாக்களை நியமிக்கிற கிங் மேக்கராகவும் இருந்தார். சவுல்ல இருந்து தாவீதுல இருந்து ராஜாக்களை நியமிக்கிற அதிகாரத்தில் இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 7 ஊழியம் என்னென்ன வேகமாக சொல்லிடலாமா? சொல்லுங்க. 1 என்ன? லேவியன், அடுத்து ஆசாரியன், அடுத்து குட் பிரதான ஆசாரியன், அதுக்குள்ளேயே மகா பிரதான ஆசாரியன், அடுத்து 4வது தீர்க்கதரிசி, 5வது தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு தலைவன், சூப்பர். 6வது நியாயாதிபதி, 7வது ராஜாக்களை நியமிக்கிற கிங் மேக்கர். ஒரே ஆளு எத்தனை ஊழியத்தை செஞ்சாரு? இதுக்கு மேல பழைய ஏற்பாட்டில் என்ன ஊழியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு மேல என்ன ஊழியம் இருக்கு? ஊழியத்துக்கே லாயக்கல்லைன்னு சொல்லப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒரு ஆளை எடுத்து 7 ஊழியத்தையும் செய்ய வச்சாரு பாருங்க. நான் சொல்றேன், உலகம் என்ன உங்களை லாயக்கல்லைன்னு சொல்றது? உங்களை அவர் ப்ரூவ் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிறுமையும் எளிமையுமானவர்களை எடுத்து பயன்படுத்துகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரே ஒரு ஆளு எத்தனை பர்சனாலிட்டியில் வேலை செய்கிறாரு? அதைத்தான் அன்னாள் சொன்னாங்க, மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். மலடியா இருந்தவள் எத்தனை பெற்றாளா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த சாமுவேலுக்கு பிறகு சாமுவேலுடைய பேரன் வர்றார், ஏமான். ஏமான் சாமுவேலுடைய கிராண்ட்சன் வர்றான். சாமுவேலுக்கு பிள்ளை பிறகுறான் யோவேல். அதுக்கப்புறம் கிராண்ட்சன் ஏமான். அவன் ஒரு நல்ல பாடகன், பயட். அந்த ஏமானின் சங்கீதம் 84 88 சங்கீதம் 88 ஏமானின் சங்கீதம்னு இருக்குல்ல, அது சாமுவேலுடைய பேரன் பாடின சங்கீதம். அவன் தான் ஒரு பாடகனாக எழும்புறான். அதுக்கு பிறகுதான் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. யாரு? இந்த குடும்பம் மாதிரி இன்னும் பல குடும்பங்கள் இருக்கும்ல, கோராகினுடைய வம்சத்தில் வந்த பல குடும்பங்கள் இருக்கும்ல, அந்த கோராகின் வம்சத்தாரை எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வாங்கப்பா,
கர்த்தரே நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாரு, இனிமே என்ன யார் என்ன சொல்கிறது, எல்லாரும் வாங்க, கோராகின் குடும்பம்லாம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அந்த ஏமானின் பாடகன் ஏமான் எழும்பின பிறகு, சாமுவேலுடைய பேரன் எழும்பின பிறகு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த கோராகின் வம்ச குடும்பத்தார ஆசரிப்பு கூடாரத்தில் பாடுகிற ஊழியம் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டது. நீங்கள் சங்கீதத்தெல்லாம் வாசிப்பீங்கல்ல, கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் வாசிப்பீங்கல்ல, அந்த கோராகின் புத்திரர் அதுக்கப்புறம் ஆராதனை செய்கிற இடத்திலே வைக்கப்பட்டார். ஒரு ஆளை எழுப்புனதன் மூலமாக ஒரு சந்ததியையே தேவன் எழுப்பி விட்டார் பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் அழைத்ததும் எழுப்பி இருக்கிறதும் ஒரு குடும்பத்துக்கானதல்ல, அது ஒரு சந்ததிக்கானது. உங்களை கொண்டு ஒரு ஜெனரேஷனையே கர்த்தர் எழும்ப பண்ணுவா. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு மூமெண்ட்டை வச்சிருக்கிறாரு. அது ஏதோ ஒரு பட்டணத்துக்குள்ள அடங்காது, ஒரு 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 இனக்கூட்டத்துக்குள்ள அடங்காது, ஒரு சந்ததியையே தேவன் எழும்ப பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இத்தனையும் யாருடைய விசுவாசத்தினால தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன் சிஸ்டர், உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள இருப்பாங்க. ஒருவேளை அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் பிள்ளைகளை குறித்த உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரால் காரியங்களை மாற்ற முடியும். அவர் இந்த தேசத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆளுகிறவர்களாய் எழும்பி நிற்க பண்ணுவா, அதிபதிகளாய் எழும்பி நிற்க பண்ணுவா, கிங் மேக்கராக எழும்பி நிற்க பண்ணுவா. 600 ஆண்டுகால சாபமானாலும் உடைக்க அவரால் முடியும். தலைமுறைகளின் சாபங்களையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவரால் அவங்களை பழுகி பெருக பண்ண வல்லமை உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தராமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுது நிப்போமா, எழுது நிப்போமா. சாரி, சரி, சரி. அண்ணால் எந்த சேனையை சேர்ந்தவங்க? அண்ணால் என்ன சேனையை சேர்ந்தவங்க? பூமிக்குரிய சேனையா, வானத்துக்குரிய சேனையா, பூமிக்குரிய சேனையா? பூமிக்குரிய சேனையினுடைய தன்மை என்ன? சரி, நீங்க எந்த சேனையை சேர்ந்தவங்க? அப்போ நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், அவர் உங்களை இந்த வருஷத்திலே தானே அவர் உங்களை பழுக பண்ணுவார். அப்பா உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் பொருளாதாரம் பெருகும், உங்கள் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பெருகும், உங்கள் ஊழியம் பெருகும், உங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகும், உங்கள் சொத்துகள் பெருகும், உங்கள் பிள்ளைகளை தேவன் பழுக பண்ணுவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிரதர், அவர் உங்களை படைச்சதே பழுகி பெருகுவதற்காகத்தான். அப்பா உங்களை அழைத்ததே உங்களை பழுகி பெருக பண்ணுவதற்காகத்தான். நீங்கள் குறுகி போகிறவர்கள் அல்ல, நீங்கள் பரவி பாய்ந்து போகிறவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை தேவன் எந்த அளவுக்கு ஹானர் பண்றார் பாருங்க. இல்லை, நான் சொல்றேன், உங்க விசுவாசத்தை அப்பா கனப்படுத்துவா. ஒரு நாளும் உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறுகிறது இல்லை. அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, அதை டெய்லி வாயினால சொல்லிக்கொண்டே இருங்க, அதை கிளைம் பண்ணிக்கொண்டே இருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னாளுக்கே இப்படி செஞ்சிருப்பார்னா ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, அன்னாளுக்காக இயேசு சிலுவையில் மரிக்கல, ஆனால் உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறாரே. அன்னாளுக்கே இப்படி செய்வார்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் செய்யப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கண்களை மூடி, நல்ல தகப்பனே உங்கள் சமூகத்தில் வருகிறோம். உங்கள் பிள்ளைகளை நான் மனதார பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. இப்போ நாங்கள் செய்கிற ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு எங்கள் மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க. உடைய 2 கரங்களை இவர்கள் எல்லைகளுக்கு நேராக உயர்த்தி, இவர்கள் வான மண்டலங்களுக்கு நேராக உயர்த்தினவராய் சிரித்த முகத்தோட எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மனதார பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை பிளஸ் பண்ணுறோம். எங்கள் சபைகளை
நாங்கள் bless பண்றோம், மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம், இவர்கள் 1000 மடங்கு பலுகி பெருகுவார்களாக. வருகிற வருஷம் இவர்களுக்கு பழுக்கத்தின் வருஷமாக இருப்பதாக. இந்த வருஷத்தின் மத்தியிலே கர்த்தர் நன்மையை காண பண்ணுவி. இந்த வருஷத்தின் முடிவில் இவர்களை பழுகி இருக்க பண்ணுவி. I declare in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம்ப்பா, இவர்கள் பிள்ளைகளை நீங்க பழுகி பெருக பண்ணுவீங்க. இவங்க பொருளாதார பழுகி பெருகணும்னு நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. இவங்களுடைய சொத்துகள் ஆஸ்திகள் பழுகி பெருகும். இவங்களுடைய ஐஸ்வர்யம் பழுகி பெருகும். இவர்கள் பிள்ளைகள் கல்விமான்களாய் இருப்பார்கள். நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. எஸ், இவங்க பிள்ளைகளை குறித்த இவர்கள் விசுவாசத்தை கர்த்தரே கனப்படுத்துவீர் ஐயா, கர்த்தரே கனப்படுத்துவே. நீ தைரியத்தோட போ. உன் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. உன் பிள்ளைய குறித்த பயத்தெல்லாம் இங்கே இறக்கி வச்சுட்டு போயிரு. கர்த்தரே உன் பிள்ளைய போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். உன் பிள்ளை உன் கையில இல்லை, நீ வளர்க்கல, நீ நடத்தல, கர்த்தரே போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுக்கு விரோதமான உன் பிள்ளைக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எஸ் ஃபாதர், நான் டிக்ளேர் பண்றேன், தடைகள் விலகுகிற காலம் வந்தது, ஏற்ற காலம் வந்தது. உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து சாமுவேல் புறப்பட்டு வருவான். உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி எழும்பி வருவான். தேசங்களை கர்த்தரிடமாய் திருப்புகிறவன். உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே அவன் புறப்பட்டு வருகிற காலம் வந்தது. எஸ் ஃபாதர், ஐ டிக்ளேர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன்ப்பா, வருகிற காலத்தில் கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுவி, சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுவி. யெகோவா ஜவாயத்தாக நீர் உங்க பிள்ளைகளுக்கு எழும்பி நின்று காரியங்களை நடப்பிப்பீர் ஐயா. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். வீட்டில் தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருப்பதாக இந்த எல்லா ஜெபத்தையும் வார்த்தைகளையும் எங்களுடைய சேனைகளின் கர்த்தர் எங்கள் மத்தியில் நின்று 2 கரங்களை இவர்கள் எல்லைகளுக்கு நேராக உயர்த்தினவராய், இவர்கள் வீடுகளுக்கு நேராக, குடும்பங்களுக்கு நேராக, இந்த சபைக்கு நேராக உயர்த்தினவராய், எங்களுடைய வார்த்தைக்கு ஜெபத்துக்கு நீங்க உங்க வாயை திறந்து, சேனைகளின் கர்த்தராகிய நீர் உம்முடைய வாயை திறந்து ஆமென் என்று சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. God